வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்கு? அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ரொம்ப கலைப்பாக தெரியுறீங்க பார்க்குறதுக்கு. நீதிமன்றம் நானும் கலைப்பு தான். என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பஞ்சாயத்தை பேசி முடித்து விட்டு நாம் ஊர் பஞ்சாயத்துக்காக செல்வோம். முதலில் நீங்கள் ஒரு லியோ போயிட்டு வந்துட்டார் மாலதி. நீங்கள் நீதிமன்றம் சென்று 3 நாட்களாக நீதிமன்றம் சென்று சும்மா ஃப்ராங்காக சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்ன நடந்துச்சு, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு சும்மா சொல்லுங்கள். நம்ம மேலே போட்ட வழக்கில் நான் A3. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருந்தோம். அதுக்கு இப்போ இன்னைக்கு போய் ஷூரிட்டி நிறுத்தணும். முன்ஜாமீன் வாங்கியிருந்தீங்க உயர்நீதிமன்றத்தில். ஆமாம். ஸோ இன்னைக்கு தான் கடைசி நாள். ஸோ ஷூரிட்டி நிறுத்துறதுக்காக போனோம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு ஆக்சுவலாக 3 நாளாக ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் அந்த வேலை முடிஞ்சுது. என்ன நடந்துச்சு 3 நாள்? என்ன நடந்துச்சு 3 நாளாக? அதான் நம்மளோட டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுலேயே பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக. நான் ஏன் உங்ககிட்ட இதை கேட்குறேன்னா, முன்ஜாமீன் கிடச்சிச்சு, ஷூரிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். ஷூரிட்டி வாங்குறதுல என்ன டிஃபிகல்ட்டின்றதை சொல்லுங்கள். ரேஷன் கார்டு வேணும், ரேஷன் கார்டு இருக்கிறவங்க அவைலபிளாக இல்லை, ரேஷன் கார்டு அவைலபிளாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க வரல, எனக்கு எதுக்கு பிரச்சனை? ஸோ இப்போ 3 நாள் இதெல்லாம் சொல்லுங்கள். ஷூரிட்டி இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறமா 15,000 ரூபாய் கண்டிப்பாக அவங்க ஒரு அந்த சொத்தோட மதிப்பு அளவுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும், டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ அம்மாவை தான் கூப்பிட்டு போனேன். அம்மாவுக்கு 15,000 ரூபாய்க்கு என்ன இருக்க போகுது? ஸோ அதாவது ஆண்கள்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பைக் வச்சுருப்பாங்க, அது கூட இல்லை. ஸோ அதுக்கு வந்து அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கு புக்கு கொடுக்கணும், புக்குக்கு அப்புறமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சீல் வாங்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் 3 நாளாக எப்போ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கோர்ட்டில் இருந்தீங்க? காலையில் இங்கே வீட்டிலேருந்தே நாங்கள் 8 மணிக்கு கிளம்பிடுவோம். அப்போ தான் அங்கே 9:30க்குள்ளே போகணும், டாக்குமெண்ட்லாம் எழுதணும். அப்படி எழுதி 10:30க்குள்ளே கொடுக்கணும். அப்படி லைட்டாக கொடுக்க நம்ம தவறிட்டோன்னா திரும்ப 12:30க்கு தான் வாங்குறாங்க. அதுவும் தப்பாக எழுதிட்டோன்னா திரும்ப போய் எழுதிட்டு வாங்க. நம்ம எழுதலை, லாயர்ஸ் தான் எழுதுகிறாங்க. அவங்க சின்னதாக தப்பு விட்டுடுறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிட்டி சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு ஸ்கார் எழுதுகிறாங்கன்னா 3 ஸ்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட திருப்பி அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆக்சுவலாக நீதிமன்றத்துக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து அங்கேயே போயிட்டுருக்கல. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம்ல, அதனால நம்மளுக்கு அந்த சிக்கல்கள்லாம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஒரே ஆர்டர் எனக்கும் அவருக்கும். அவர் A2 A3 எனக்கு A1 யாரு? இல்லை, ஆக்சுவலாக சவுக்கு மீடியா A1 நீங்கள் A2, நான் A3 A4. ஓகே. ஸோ இப்போது ஆர்டர் ஒன்றா வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கிட்ட 2 ஷூரிட்டி கரெக்டாக இருந்தாலும் அவர்கிட்ட பிளட் ஷூரிட்டி இல்லை. அப்போ அதனால திரும்ப நான் போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது ரேஷன் கார்டில் எங்கள் அம்மா ஆல்ரெடி என் பேரை நீக்கிட்டாங்க. இதில் வேறு என்ன ரேஷன் கார்டில் பேர் இல்லைன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரில, நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீக்கினாங்க அப்படின்லாம் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணலை. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஐடி கார்டு கையில் எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கு, நம்ம எடுத்துகிட்டு போகல. சரி, ஓவரால் இந்த மாதிரி ஒரே நடைமுறை சிக்கல்களாக இருந்தது. எப்படி இருந்தது இந்த நீதிமன்ற அனுபவம்? நீதிமன்ற அனுபவமா? அதாவது ஒரு மனுஷன் எங்கே வரக்கூடாதுன்னு, நீதிமன்றத்துக்குலாம் வரக்கூடாது, எந்த குற்ற செயல்களும் ஈடுபட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு போயிட்டு இப்படி சொல்கிறீங்க. தமிழ்நாடு பூரா எத்தனை நீதிமன்றங்களில் நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? வந்து போலீஸ் ஜீப்பு, போலீஸ் வேனு, நீங்கள் மனம் போயிட்டு உங்களை பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுங்க, ஆள் இருக்குது. எங்களுக்கு அப்படியா? அது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே இருக்கவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். அப்புறம் இன்னொன்று, ஒரு நாள் பிடிச்சி வச்சுப்பாங்க, உங்களை தொடர்ந்து பிடிச்சி வச்சுப்பாங்க, உங்களுக்கு பழகிருச்சு. நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஒரு அடுத்தடுத்த நாள் போகும்போது ஒரே மன உளைச்சலாக இருக்குது. அப்புறம் இன்னைக்கு ஷூரிட்டி நிறுத்தலைன்னா நம்மளுக்கு அரெஸ்ட்டு தான் அடுத்தது. ஐயோ அப்படின்னு அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? எனக்கு ஆக்சுவலாக நல்ல அனுபவம் தான். நான் ஏற்கனவே வந்து ஒரு கேஸில் கூட்டிருக்கேன். பட் அதுல இருந்து ஏற்கனவே ஒரு கேஸ் கிரிமினல் வழக்கு, சிஎம்டி கேஸும் சவுக்கு தொடர்பான வழக்கு என்று சொல்லுங்கள். நீ ஏதோ சிஎம்டி என்ன சிஎம்டியில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுப்பாங்க. இல்லை அது சிஎம்டி நான் பேசினேன்ல, கிளாம்பாக்கத்தை வந்து அந்த பிவிஜி குரூப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ அதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. அவசரமாக திறக்கிறாங்க. அதில் 4D டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டதால் என் மேலே வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் போயிருக்கேன். அங்கே போயிட்டு ஷூரிட்டி ரெடி பண்ணுறதுக்கு நான் போனேன். போயிட்டு அப்புறம் எனக்கு புரிஞ்சு அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரினா நீ உன் மேலே கேஸ் போடுவேன்னா நீ எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
உனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் வரணும். உன் சில கேஸுக்கு வந்து பிளட் ரிலேஷன் தேவைப்படும், சில கேஸுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் கூட்டி போனோம், ப்ரொசீஜர்லாம் பார்த்தாங்க. ஸோ எனக்கு வினோதமாக இருந்துச்சு. அந்த குற்றவாளி குண்டில் போய் ஏறி நின்னா, என்ன கேஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார் 420 சார் கிரிமினல் கேஸ். அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாம் பார்த்தாங்க. என்னடா 420 பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்தாங்க. அது ஒரு அனுபவம் தான் எனக்கு. நான் வந்து பெருசாக நான் என்ன படிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் பெருசாக அசிங்கலாம் பண்ணல. சரி பண்ணால் ஐயோ நடப்புலாம் பண்ணுறாங்க அப்படின்னு போயிருப்பாங்க. எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ஜாய் பண்ணாது. இப்போ வந்து இங்கே போனது வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். குண்டாஸில் வந்து முதலாக வந்து ஜாமீன் கொடுத்தது உங்களுக்கு தான், அந்த 2வது போட்ட குண்டாஸு. ஓகேவா? வேற யாருக்குமே இந்தியாவிலே வந்து கொடுத்ததில்ல. அந்த ப்ரொசீஜரை என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்படி சொல்லிடுச்சுங்க, எங்க ஜாமீன் கொடுக்குறது? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ ஹைகோர்ட் சொன்னாங்கன்னா ஹைகோர்ட் கீழே இருக்க கோர்ட்ல வந்து நம்ம வந்து இது காலகாலமா நடக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஷூரிட்டி கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்ல நார்மலி ஷூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் தான் வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து எங்கிட்ட எல்லாம் தம்பி இது முக்கியமான கேஸ் டிஸ்கஸ் பண்றாங்க மேல போர்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெயபிரகாஷ் தான் கொடுத்தோம் அது ஷூரிட்டி. சரி நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க வந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மற்ற கோர்ட்டை காட்டியும் ஹை கோர்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்ரோச் பண்ணுறது. ஏன்னா அங்கே வந்து லைக் எல்லாம் ரெஜிஸ்டர் அங்கே போயிட்டு பார்த்தோம். அவர் சொன்னார், நம்ம தெரியுமா சங்கர் சார்? ஆமாம் சார், அவர் தான் வேலை செய்கிறேன். எத்தனை வருஷமா தெரியும்? 5 வருஷமா. என்ன டாக்குமெண்ட் கொடுக்குற அப்படின்னு கேட்டார். சார் இந்த மாதிரி என் பைக் இருக்குது, சொந்த பைக் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக அது விசாரிக்கிறாங்க நல்லா டீட்டெயிலாக சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நான் எங்கே வண்டி நம்பர் சொல்லுன்னு கேட்டாங்க. வண்டி நம்பர் சார் இந்த மாதிரி சொன்னேன் நான். இது என்ன ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே கரெக்ட். ரெஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ரெஜிஸ்ட்ரார்ன்ற ஒரு பதிவாளர் நினச்சிட்டு இருக்கீங்க. மாவட்ட நீதிபதி. அவரும் ஒரு நீதிபதியாக இருந்தால் இப்போ நீதிபதி. கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டார். டக்குன்னு ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க அங்கே. இப்போ சைதாப்பேட்டை போனது வந்து அந்த வாராகி கேஸில் வந்து நீங்களும் 3 நாளாக போயிட்டு இருக்கீங்க. 3 நாளாக போயிட்டுருக்கோம். 3 நாள் போய்ட்டு அங்கே என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அவர் மேஜிஸ்ட்ரேட் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. போனால் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கார். எனக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இருந்தால் நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமா லைக் குழப்பம், என்ன டாக்குமெண்ட் வைக்கிறது, யாரை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே சொல்லிட்டார் பிளட் ரிலேஷனு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது கூப்பிட்டாங்க, ஒரு பிளட் ரிலேஷன் வேணும், ரேஷன் கார்டு மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வக்கீல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் போய் கொடுத்துட்டார். ஸோ கரெக்டாக இருந்தார். லைக் அவர் சொன்ன மாதிரி செஞ்சார். லியோ விஷயத்துல வந்து அவங்க அம்மா வீட்டில் பாப்பாவை பார்த்துக்கிறாங்க, குட்டி பாப்பாவை. அதனால முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டே வந்தார். குழந்தையெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு காரணம் ரொம்ப லேட்டானதுக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். சரி அவர் சொன்னார், ஓகே சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சைதாப்பேட்டை கோர்ட்டு, எக்மோர் ஹை கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ சரி நம்ம வந்து ஒரு குற்றத்தை செஞ்சோம், ஒருத்தங்களுக்கு சமூக விரோத செயலில் செஞ்சுட்டு நான் அந்த மாதிரி தைரியமாக உட்காந்து பேச முடியாது. என்னடா அவன் தப்பையும் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுகிறான் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் கொஞ்சம் அலைச்சல் தான், கொஞ்சம் அந்த விஷயத்தில் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து இது பெருசாக லைக் என்னை அஃபெக்ட் பண்ணல, எங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணல. இது நேற்று 2 பேர் வந்துட்டு சவுக்கு மீடியா தானே அப்படி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்துட்டு போகிறாங்க எங்கள் 2 பேருக்கும். அப்போ வந்து வாழ்த்து சொல்கிற இடமா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று எங்கள் அம்மா கிட்ட ஆக்சுவலாக நம்மளோட வழக்கை என்னன்னு சொல்லணும், ஏன்னா ஜட்ஜ் கேட்பார் போல இருக்குது. ஸோ என்னென்னா வந்து இது மாதிரி இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க, அதனால இந்த வழக்கு. அப்போ எங்கள் அம்மாவில் இன்றைக்கி வந்து நிறைய அக்யூஸ்டுங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கூப்பிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கூடவே இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு நிறைய போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா திரும்பி பார்த்து, இப்போ இப்படி இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துலையும் ஒன்றை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய தப்பாமா நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். இங்கே உட்காந்து பேசுனா நான் இதை எதற்காக நீங்கள் வெளியே சொல்ல வேண்டும், பொதுமக்களுக்கு நம்ம பார்வையாளர்களுக்கு இது தெரியணும் அப்படின்ட்டு ஏன் நினச்சேன்னா, ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட். இப்போ நீங்கள் கைதாக இருக்கணும், நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருச்சு, நீங்கள் சிறை செல்ல போவதில்லை. ஆனால் இதோடு உங்கள் சிக்கல் முடியவில்லை. ஃபைன் போடணும் நாளையிலேருந்து. இப்போது இந்த ஷூரிட்டிக்கே இந்த பாடுபட்டீங்களா, நாளை முதல் நீங்கள் தினந்தோறும் சென்று காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும். இந்த ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கோர்ட்டுக்கெலாம் போகக்கூடாத இடம் அப்படின்ட்டு. ஏன் எல்லோரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது, செலவாகும்,
செலவாகும் ஆக்சுவலாக லைக் இந்த சட்ட நுணுக்கங்கள் பற்றி தெரியாதவங்க ஒரு எளிய தடுமாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பயம். 2 பேருமே பட்டதாரிகள், உங்களுக்கே இவ்வளோ தடுமாற்றம் இருக்குது. படிக்காதவங்க, ப்ரொசீஜர் தெரியாதவங்க போனாங்கன்னா என்ன பாடுபடுவார்கள்? புரியுது. ஸோ இந்த ப்ராசஸ் தி பனிஷ்மெண்ட். இது போலீஸ் பட்டுன்னு எஃப்ஐஆரை போட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரீசனு, இந்த எஃப்ஐஆர் அவங்க போட்டுருவாங்க ஒரு 20-30 நிமிஷத்துல எஃப்ஐஆர் போட்ட முடியும். அந்த எஃப்ஐஆர்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு குறைந்தது 2 வருடம். குறைஞ்சது நான் சொல்கிறது. எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சீங்க இங்கே கோஷ் போனீங்கனாலும் 2 இயர்ஸ் ஆகும். எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். நம்ம மக்களுக்காக இந்த விஷயங்களை பேசுறதுக்காக தான் இதை பண்ணுறோம். மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இன்றைக்கி அடுத்து இப்போ நீங்கள் உங்கள் கதை சொல்லிட்டீங்கன்னா என் கதை சொல்லணும்ல. உங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். காலையில் போனீங்க, ரொம்ப லேட்டாக வந்தீங்க. முதலில் வந்து முதல்ல அது என்னன்னு சொல்லுங்கள். எதுக்காக இது கொடுத்தாங்க? நானும் லியோவும் நம்மளும் அதுக்கப்புறம் 2வது முறையாக நம்ம பேசினாலும் இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய திரு செல்லுப்பிறந்தகை அவர்கள் ஒரு 150 கோடி கொள்ளையடித்த அந்த விவகாரம் தொடர்பாக அந்த ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசினது டிசம்பர் 2024 பேசியதற்காக தான் என்னை வந்து அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணப்போ அரெஸ்ட் பண்ணி 1 மாதம் சிறையில் வைக்கிறதுக்கு அந்த வழக்கை வந்து என்னை நீங்கள் போன இதே நீதிபதி தான். அவர் முன்னாடி போகும்போது தான் அவர் இவ்வளோ கேள்வியை கேட்டுட்டு தூக்கிட்டு ஓடுங்கன்ட்டார். ஒன்றும் கேஸில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வழக்கில் நாம் திருப்பி 2வது முறை பேசினோம். நம்ம எல்லோரும் பேசணும் இல்லைங்களா? அதற்கு பிறகு சென்னை மாநகர அதே வழக்கின் புலனாய்வு அதிகாரி இன்றைக்கி என்னை ஆஜராகணுன்ட்டு எனக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம ஷோவில் நான் அதை சொன்னேன். இன்றைக்கி போய் நான் அப்பேர் ஆகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையை நான் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வரேன். இந்த நேரத்தில் அவர்கள் சார்பாக என்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிறைய பொதுமக்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஒரு ஸ்கேமில் ஏமாறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் ஷோவில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. சார் அதெல்லாம் தாராளமாக சொல்கிறேன், நான் உங்களையும் திட்டுவேன், ஆனால் நல்ல விஷயங்களையும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்கள். டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். குறிப்பாக அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு ஸ்கேமில் ஈடுபடுகிறவர்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வயதானவர்களாக தனியாக இருக்கும் முதியவர்களை பார்த்து குறிவைக்கிறார்கள். இப்போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் சென்னையில் இருக்காங்க, நீங்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு பேங்க்கில் ஒரு 3 கோடி ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்கன்ற விவரம் அந்த அவர்களுக்கு எப்படியோ தெரிந்து விடுகிறது. அங்கேருந்து ஃபோன் வரும், உங்கள் பையன் போதை மருந்து கடத்தினதா கனடாவில் மாட்டிவிட்டார், உங்களுக்கு இது தொடர்பாக மும்பையிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் வீடியோ காலில் வருவாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடியோ காலில் பேசின அனுபவம் இருக்கவங்க அந்த வீடியோ காலில் வரும்போது அங்கே யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்போம். நான் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே விவரம் தெரியாது இல்லையா? பையன் கனடாவில் மாட்டிக்கிட்டான், போதை மருந்து கடத்தி மாட்டிக்கிட்டான், ஹவாலாவில் பண்ணி மாட்டிக்கிட்டான். அப்போது உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே விவரம் தெரியாதவர்கள் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். இது மாதிரி 24 hours 30 ஹவர்ஸ்லாம் பாத்ரூம் போக கூட பர்மிஷன் கொடுக்காம அப்படியே வீடியோவில் வச்சுருப்பாங்க. இப்போது நாங்கள் குறிப்பிடும் இந்த எண்ணுக்கு உங்களோட வங்கி கணக்குலேருந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சென்னை ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும் 100 கோடி ரூபாய் அமர்ந்திருக்காங்க. 100 கோடி ரூபாய்னா கணக்கு போட்டுருங்க. ஃபோன் பண்ணி அந்த மகள் கிட்ட விசாரிக்கலாம். ஆனால் டிஜிட்டல் அரெஸ்ட்ல நீங்கள் வச்சிருக்கீங்க, டோன்ட் டச் யுவர் ஃபோன். அந்த ஃபோனில் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரீஸ். அவங்க ரொம்ப கரெக்டான ஆளை பார்த்து தேர்ந்தெடுத்து வயதானவர்கள், தனியாக இருப்பவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள். என்கிட்ட எல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னால் நான் எப்படி பதில் சொல்லுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபிசிக்கல் அரெஸ்ட்டுக்கே பயப்படுறாங்க. இது போல் வல்னரபுளான பீப்புளை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க இந்த வயதானவர்கள் பெரும்பாலும் பணம் வச்சுருக்கவங்க இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் டிஜிட்டல் அரெஸ்ட்னு அப்படியே உட்காருது. வீடியோ காலில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணி நேரம் அசையாதீங்க, அப்படியே உட்காருங்க. அங்கே அந்த பக்கம் பேசுகிறான்ல, யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பான். பின்னாடி வந்து சிபிஐன்னு பெருசாக இருக்கும், இல்லை இந்தியன் ஃப்ளாக் இருக்கும், என்சிபின்னு இருக்கும். அப்படியே பின்னாடி மைக்கில் இந்த போலீஸ் சத்தம்லாம் கேட்கும். ஒரு சினிமா செட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இது சரி, இப்போ நீங்கள் தப்பிக்கணும், உங்கள் பையனை போட்டோன்னா மரண தண்டனைன்னு வாங்க, எப்படியாவது கொடுத்து இதை காப்பாற்றிடணும்னு சொல்லிவிட்டு பணத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்தோடனே டிஜிட்டல் அரெஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்ட்டு போயிடுவாங்க. நம்மளை எவனோ ஒருத்தன் நல்ல மண்டையை கழுவி ஏமாற்றிட்டான்றது இவர்களுக்கு புரிய வரும்போது அந்த பணம் போயிருக்கும். அந்த பணம் எங்கே சார் போகுது அப்படின்னு கேட்டேன். இவங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்களா, அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், அங்கேருந்து இன்னொரு அக்கௌண்ட், 20 அக்கௌண்ட் வரைக்கும் மாறுதான். இந்த 20 அக்கௌண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போது லியோவுக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கார். ஒருத்தன் வருவான், பஸ் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் கொடுங்க, இல்லைனா எனக்காக உங்கள் ஆதாரை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. மியூல்னு சொல்கிறாங்க, மியூல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வரும். நீங்கள் ஒரு 50,000 எடுத்துகிட்டு ஒரு 9,50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 50,000 கிடச்சா லியோவுக்கு சந்தோஷம் தானே? கசக்குதா? ஸோ லியோ ஓகே அப்படின்னு சொன்ன உடனே 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வந்து விழும்.
விழுந்த உடனே லியோ 9.5 லட்ச ரூபா அல்லது 9 லட்ச ரூபாயை அவங்க சொல்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். மாற்றவங்க யாருன்னு கேட்டால் லியோ தான் மாட்டுவார். ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் வருது லியோ அக்கௌண்ட்டுக்கு. லியோ அக்கௌண்ட்லேருந்து இப்போ ஜெயபிரகாஷ் அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ஜெயபிரகாஷ் பிடிச்சா ஜெயபிரகாஷ் வந்து அந்த 9.5 லட்சத்துலேருந்து 50,000 எடுத்துகிட்டு 9 லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்படி போய் ஒரு ஸ்டேஜில் ஹவாலால் மாதிரி துட்டு வெளில போயிடுது. அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். இப்போ நான் ஒரு ஹவாலா ஆப்ரேட்டர். ஹவாலா எப்போவுமே கேஷில் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஹவாலா பரிவர்த்தனையில் ஈடுபடும் ஒரு நபரிடம் போயிட்டு, சார் அவங்க அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு கேஷாக 10 லட்ச ரூபா கொடுங்கன்னா அவனுக்கு நான் கசக்குதா கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ரொம்ப பாப்புலர் இருக்கு. இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸில் கால் பண்ணும்போது ஒரு வருது எச்சரிக்கை வருது. இது இந்தியா பூரா நடக்குது. இந்த பணம் வந்து அல்டிமேட்டாக கம்போடியா இது போன்ற நாடுகளுக்கு போயிடுது. அல்டிமேட்டாக அதை ரீச் பண்ண முடியாது. இன்னொன்று நமது நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஒருவேளை நீங்கள் இது போல் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டி ஏமாந்துருந்தீங்கன்னா உடனடியாக காவல்துறையை அணுகணும். அந்த டைம் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கி நடக்குது, நீங்கள் புதன்கிழமை போய் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே பணம் வெளிநாட்டுக்கே போயிடும். நீங்கள் இன்றைக்கி நடந்து இன்றைக்கே புகார் கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்தியாவிலே நிறுத்திடுறாங்க. பெருமளவு பணத்தை ரெக்கவரி பண்ண முடியுது. இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னால, இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், எங்கெங்கேயோ இருக்காங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டுன்னு இருக்காங்க. இங்கேருந்து நமது அதிகாரிகள், இந்த ஆய்வாளர் தான் நம்மளை ஹாரஸ் பண்ணுற அதே அதிகாரிகள் தான் போய் அங்கெல்லாம் போய் அக்யூஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு வராங்க. நீங்கள் இனி ஆஜரானீங்கள நீதிபதி, அவர்கிட்ட தான் இந்த சைபர் கிரைம் மொத்தமும் கிட்டத்தட்ட அவர் தான் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த கோர்ட்டில் போன இந்த திருடு போன சொத்துக்களை திருப்பி வாங்குறதுல இதே மாதிரி, இப்போ நீங்கள் போய் இன்றைக்கி ஷூட்டிங் நின்னீங்களா, இதே மாதிரி ப்ரொசீஜர் இருந்துச்சு. உங்கள் பணம் தான் திருட்டு போயிருக்கோம். அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் 6 மாதம் கோர்ட்டு கலைய வேண்டியிருக்கும். இன்றைக்கி வாங்கணுவாங்க, நாளைக்கு வாங்கணுங்க, வக்கீல் இப்படி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண அப்படிலாம் இருந்துச்சு. நீங்கள் அப்பியர் ஆனால் இந்த சைதாப்பேட்டை நீதிபதி இந்த ப்ராசஸை ரொம்ப எளிமைப்படுத்தி மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணம் கொடுப்பதற்கு அவர் ஒரு உத்தரவு பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணோன்னா அவர் டக்குன்னு பேங்க் ஆதரைஸ் பண்ணுறாரு. பட்டுன்னு நேராக பணத்தை பறி கொடுத்தவர்களின் வங்கி கணக்குக்கே பணம் போயிடுது. கோர்ட்டுக்கு நீ போவேனா. அது மாதிரி எளிமைப்படுத்தி வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதில் ஐ திங்க் மிஸ்டர் சுல்தான், எனக்கு சரியாக நினைவில்லை, சுல்தான் என்று நினைவு. அவர் நீங்கள் போனீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா, அந்த நீதிபதி தான் ரொம்ப குயிக்கான ப்ராசஸை பண்ணி வேகமாக பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைப்பதில் அந்த நீதிமன்றம் அதிக அளவு உதவுகிறது அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப பாராட்டுதலோடு காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. அதே நேரத்தில் இது ஒரு சில தனியார் வங்கிகள், குறிப்பாக HDFC, ICICI, ஆக்சிஸ் வங்கி, இந்த 3 வங்கிகள் மட்டும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டைகளை போடணுமோ அவ்வளோ முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ எப்படின்னா, இப்போது லியோவோட பணம் ஒரு 50 லட்ச ரூபா போயிடுச்சு. இவங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போது பாம்பேயில் இருக்க ஒரு வங்கிக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பேயில் இருக்க அந்த வங்கிக்கு இங்கேருந்து இந்த கோர்ட் ஆர்டர், ஒரு சைதாப்பேட்டை கோர்ட் ஆர்டரை பாம்பேக்கு அனுப்பிச்சோடனே அவங்க வந்து டக்குன்னு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி எங்கேருந்து வந்துச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த தனியார் வங்கிகள் என்ன பண்ணுறாங்களாம், இந்த கோர்ட் ஆர்டர் வருது இல்லை, சைதாப்பேட்டை கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு, இதுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் போகிறாங்களாம். நாங்கள் உடனடியாக இந்த வழக்கு முடியும் வரை நாங்கள் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். இந்த 3 வங்கி, குறிப்பாக ICICI, HDFC அண்ட் இது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு கேட்டால் ப்ராம்ப்டாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார் வங்கிகளை அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஸோ இந்த ப்ராசஸ் மெயினாக நீங்கள் வந்து இது சொல்லுங்கள். முதியவர்கள் அவர்கள் தான் அவங்க, ஏன்னா வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்காங்க. அதுவும் பணம் அதிகமாக பேங்க்கில் ஒரு 2 கோடி 3 கோடி டெபாசிட் வச்சுருப்பாங்க. யார்ட்டையாவது போய் பழகுனான்னா நம்மகிட்ட கடன் கேட்டுருவான்னு சொல்லிட்டு யார்ட்டையும் பேசுறது இல்லை. அவங்க வந்து ரொம்ப நம்ம பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மொத்தமாக விட்டுறது. அதாவது எப்படி பணத்தை எடுக்கிறாங்கன்னா, அக்கௌண்ட்டை தொடச்சிட்டு செலவுக்கு கூட 10 பைசா இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அண்டு அவங்க தடுமாறி யோசிச்சு லைஃப் சேவிங்ஸ் போயிடுச்சு. நீங்கள் ஒரு 70 வயசு இருக்குது, லைஃப் சேவிங்ஸ் போய் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்தமும் போச்சுன்னா இதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இது நாங்கள் எவ்வளவோ அறிவிப்பு பண்ணுறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், மீண்டும் மீண்டும் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. ஸோ இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், அதை சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம விஷயத்துக்கு வரேன். இந்த முறை வந்து ஒரு வழக்கமாக குற்றவாளியை விசாரிக்கும் முறைக்கு மாறாக விசாரணை நடத்தப்பட்டது. இது மாதிரி ஒரு கேமராவை வச்சு என்னுடைய விசாரணை முழுமையாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. எது சார்னு கேட்டேன். இல்லை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி சார், நான் 2 ஆய்வாளர்கள் விசாரித்தார்கள். இதே மாதிரி ரோடு மைக்கு தான் கொடுத்து போட்டுட்டு நான் கேட்டேன், தம்பி சார் போலீஸ் கேமராமேன் லைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னேன். அப்புறம் அவர் விசாரணை தொடங்கும்போது அவர்கிட்ட கேமராமேன்ட்ட கேட்டேன், சார் ஃபேன் ஆஃப் பண்ணுமான்னு கேட்டேன். ஆமாம் சார், நாய்ஸ் வருது. அவருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுக்கு பயம். நான் நமக்கு அடிக்கடி பண்ணுறோம்ல, அதனால் சார் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சார், நாய்ஸ் வரும், பிக்கப் ஆகாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் என்ன பேச போகிறேன், நல்லா மாட்டினீங்க இருக்கான்னு நினச்சிக்கினேன்.
வழக்கம் போல் இந்த பேர் இதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட துப்புரவு தொழிலாளிகள் வீடியோவுக்கு வந்தாங்க. அந்த வீடியோவுக்கு வந்த உடனே நீங்கள் எதற்காக இப்படி பேசினீர்கள்ன்ற லைனில் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தது. நான் இந்த வழக்கே இந்த ஸ்கேமை செஞ்சது செல்வப்பெருந்தகை காப்பாற்றுவதற்காக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்கள் உத்தரவின் பேரில் சொன்னோன்னா 2 பேர் இல்லை நீங்கள் சம்மந்தம்லாம் பேசுகிறீங்களா சார் நீங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் இல்லை நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார், வீடியோ ஓடிட்டுருக்கு, அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள். முதல் படம் மாதிரி அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் அப்படின்ன உடனே சரி இது சம்பந்தமான ஆதாரங்களை நீங்கள் கொடுங்கள், ஆதாரங்களை வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆதாரங்களை கொடுக்க முடியாது என்றேன். ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசாரிக்கிற வழக்கு துப்புரவு தொழிலாளிகளை குஷ்டு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இழிவாக பேசுனேன்ற வழக்கு. அந்த வழக்கில் செல்வப்பெருந்தை அக்யூஸ்டாக சேர்த்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை சேருங்க, நான் ஆதாரத்தை தர்றேன். துப்புரவு தொழிலாளர்கள் குடிச்சிட்டு தூங்குறாங்கன்ட்டு பேசுனீங்கன்னு கேட்டால் ஆமாம் நான் பேசினேன், அதுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் பேசுனது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் நிரூபிக்கணும் இல்லை அப்படின்னா, சார் உண்மையாக இல்லையான்றதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பேசுறது உண்மையாக இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு. சார் அதுக்கு ஃபேக்ட் செக் பண்ணணுங்க. உங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ண அதிகாரம் கிடையாது. ஃபேக்ட் செக் யூனிட் தப்புன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் பேசுகிற விஷயத்தில் உங்களுக்கே நியாயம் இருக்கும்ல, அது நியாயம் இருக்கா இல்லையாவது நான் முடிவு பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. வழக்கு சம்மந்தமாக என்ன இருக்கோ அதை கேளுங்க. ஏன்னா வீடியோ ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தோம்மா ஃபர்ஸ்ட் வீடியோவில், டிசம்பர் வீடியோ. ஆமாம் அதில் பேசுவாங்க பயனாளி. ஆமாம், அந்த பயனாளிகள் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்க அந்த வீடியோவில்ன்ட்டு சொல்லியிருந்தீங்க. சிஎம் பேசுகிறார் அந்த வீடியோவில், எதை வச்சு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, சார் சிஎம் வார வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, நேற்று கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா, சூப்பராக ஆக அப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருப்பார், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கலாம். அந்த வீடியோவில் வருது சார், நீ பார்த்தீங்களா நேற்று கூட கண்ணாடிலாம் போட்டிருப்பார் சார் சொன்னேன். இல்லை அது இருக்கட்டும், அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுலாம் சொல்ல முடியாது. அது ஏன் சோர்ஸஸ் கொடுத்தது, எதற்காக அந்த வீடியோ தயார் செய்யப்பட்டதுன்னா, அது செல்வப்பெருந்தகை விளம்பரம் தேடுறதுக்காக அந்த வீடியோவை தயார் செய்திருப்பார். அந்த ஸ்கீமே ஃப்ராடுன்னு எப்படி சொல்கிறீங்க, அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எதன் அடிப்படையில் அப்படி சொன்னீங்க, இப்போவும் சொல்கிறேன் அந்த ஸ்கீமே ஃப்ராடு, நல்லா பதிவு பண்ணிக்கிங்க, அது ஃப்ராடு ஸ்கீமு. அரசாங்கம் ஏழை தொழிலாளிகளுக்கு வண்டி கொடுக்கணுன்னா 5 நிமிஷத்தில் ஏழை தொழிலாளிகளை கண்டறிஞ்சிட முடியும். ஏழை தொழிலாளிகளை கண்டறியறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. அந்த தனியார் நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கவர் இந்த ஏழை தொழிலாளிகளோட வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்னா அவர் ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. அந்த நிறுவனத்தில் செல்வப்பெருந்தகையோட அண்ணன் பையன் டேரக்டரு. அப்போ இது ஃப்ராடு ஸ்கீம் இல்லாமல் என்ன ஸ்கீம் சார் இது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு ஸ்கீம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ராடு ஸ்கீம்னு எப்படி சொல்கிறீங்க? சார் நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன், இது நீ சொல்கிறது தப்புன்னு ஒருத்தர் சொல்லட்டும் அப்படின்னு ஒன்று. இல்லை நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செய்கிறதுக்கு எப்படி நீங்கள் அந்த மாதிரி பேசலாம்? சார் பேசுகிறதுக்கான உரிமையை எனக்கு அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்குது. இல்லை நீங்கள் அதை சரியாக பேசாமல் தப்பாக பேசுறது நாங்கள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்னா, சார் ஒரு நாளைக்கு 500 வீடியோ வருது, எல்லா வீடியோமா வெரிஃபை பண்ணுறீங்க, எல்லா வீடியோ வெரிஃபை பண்ணாமல் என்ன மட்டும் நீ பேசுறது கரெக்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இல்லை எங்ககிட்ட இதில் கம்ப்ளைண்ட் வருங்க. அப்போ கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்திருக்கோ அதை பற்றி மட்டும் கேளுங்க, வீடியோவில் பேசணும் உண்மை இல்லைன்னா கேட்காதீங்க என்று ஒரு 2 மணி நேரம் போனது. அதில் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் என்றது அந்த 2 இன்ஸ்பெக்டர் மொத்தலே ஒரு பதட்டம். வீடியோ வருதான் போய் கொடுக்கணும். ஆமாம், எடிட் பண்ணிக்கலாம்ல சார்? அது எப்படி இன்ட்ராகேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுவீங்க? நம்ம வீடியோ அது அப்போலாம் எடிட் பண்ண முடியாது. அப்படியே எடிட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன ஒருத்தன் திட்டிருக்கிறான், நீ அதை எடிட் பண்ணிட்டு வேற நீ தனியாக பார்த்து ரசிச்சுன்னு இருக்கிறியா, மொத்த வீடியோவும் கொடுன்ட்டு கேட்க மாட்டாரா காவல் ஆணையாளர்? அப்புறம் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு 50 கேள்வி ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் ஒரு கேள்வியை சொல்லி விடுகிறேன். நீங்கள் பத்திரிகை தொழில் செய்கிறீர்களா, எங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். நீங்கள் அந்த டிசம்பர் 2024 பதிவு செய்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள்? யூடியூபில் சென்று பார்க்கவும், எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதில் எழுதிட்டேன். அப்புறம் இதிலேருந்து எவ்வளோ வருமானம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எந்த வருமானமும் வரல, பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை, எல்லாம் ஹோல்டில் இருக்குது, துட்டு 10 பைசா கைக்கு வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இது போல் இதுக்கான ஆதாரம் இருக்காதுன்னு கேட்டேங்க. இதெல்லாம் நாட் அப்ளிகபிள், உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். மீண்டும் அவர்கள் துருவி மீண்டும் கேட்ட ஒரு விஷயம், இந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ளைட்டில் போனதுக்கு டிக்கெட்டு செல்வப்பெருந்தகை வாங்கி கொடுத்தார் என்று எதன் அடிப்படையில் சொல்கிறீர்கள்? இது சம்மந்தமாக ஆதாரம் உங்களுக்கு இருக்கிறதா?
உங்கள் தான் சொன்னாங்க. அது அவங்ககிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? ஜென்ரலாக எனக்கு சோர்ஸஸ் சொன்னாங்க. எனக்கு சோர்ஸஸ்ஸு நான் 2வது முறை இந்த வழக்கில் கைதாகிட்டு நான் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. அப்போ தான் எனக்கு செல்வ பெருந்தகைக்கும் இதற்குமே தொடர்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் என்னைக்காவது நான் இந்த செல்வ பெருந்தகை ஏதோ ஊழல் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணதுக்கு அருண்கிட்ட அவர் பேசி தான் இந்த கைது நடந்துச்சுன்றது எனக்கு உள்ளபடியே தெரியாது. வெளியில் வந்து இந்த தகவலை சொன்னோடனே தான் நானும் முடிவு பண்ணேன். எனக்கும் தெரியும் சார், நானும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவன். இன்ஸ்பெக்டர் ஃப்ளைட்டில் போகணுன்னா ஜியோ போடணும், அரசு உத்தரவு, அரசாணை வெளியில் வேண்டும். அரசாணை வருவதற்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும் மினிமம். அந்த 1 மாதம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸில் நார்மலாக அர்ஜென்சிக்காக சீக்ரெட் ஃபண்ட், இந்த ரகசிய நிதினு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து டிக்கெட் போட்டுருவாங்க. போட்டுட்டு அரசாணை வந்தோடனே பில்லு கிளைம் பண்ணி ரெக்கவர் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி வழக்குக்கு நடக்கும்னா, இப்போ இந்த 2 கோடி இந்த ஸ்கேம் சொன்னேன்ல, டிஜிட்டல் ஸ்கேம், இதில் 2 கோடி ரூபாய் வச்சிருக்கிற அக்யூஸ்ட்டு கொல்கட்டாவில் இருக்கான். தாமதப்படுத்தினா ஓடிடுவான். அவன் எல்லாம் தாண்ட போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் டப்புன்னு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிட்னாப் கேஸு, ஒரு மர்டர் கேஸு, இது போன்ற தீவிரவாதம் தொடர்பான வழக்குன்னா காசு எடுத்து முதல்ல போய் அக்யூஸ்ட்டை பிடி அப்படின்ட்டு அனுப்புவாங்க. இது மாதிரி யூடியூப்பில் பேசின கேஸுக்கெல்லாம் காலையில் ஒரு வாட்டி ஃப்ளைட்டு, சாயங்காலம் ஒரு வாட்டி ஃப்ளைட்டு சாங்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இல்லை சார், ஒரு கேள்வி. இப்போது அரசுக்காக ஒரு தனியார் நபர் ஒரு வழக்குக்காக ஒரு ஸ்கீமுக்காக தனிநபர் வந்து அவரோட காசு செலவழிக்கிறார், ஏதோ ஒரு மோட்டிவ் அவருக்கு இருக்குது. ஆமாம். அப்போ நாளைக்கே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அவர் உள்ள வர மாட்டார். செல்வ பெருந்தகை நிச்சயமாக வருவார். ஏன் இந்த வழக்கை வந்து இப்போ நம்ம மேலே போட்டு நம்ம விசாரணைக்கு போயிட்டு வந்தில்ல, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றினா எப்படி இந்த ஐஓ போயிட்டு வந்தார் மதுரைக்குன்றது தெரியுமா? தெரிய வருமா, தெரிய வராதா? இவ்வளோ வழக்கு போட்டிருக்கிறீங்க, இந்த வழக்குக்கு மட்டும் ஏன் சார் மதுரைக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ண வர்றீங்க? ஏனென்றால் வேகமாக கைது செய்யவில்லை என்றால் ஜாமீனை வெளியே வந்து விடுவேன். அதுக்கு முன்னாடி கைது பண்ணி சிறையிலேயே வைக்கணும். அதற்காகத்தான் இது நடந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவர்களை இதே போல் பதிவு செய்து விட்டு வந்து விட்டேன். எப்போது கேட்டாலும் இந்த பதிலை தான் நான் சொல்லுவேன்றதையும் நான் சொல்லிட்டேன். வீடியோவில் வர ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொடுத்தார்கள் என்றால் அதையும் எடிட் பண்ணி நாமளே ஒரு காப்பி கேட்க வேண்டியதாங்க, பப்ளிஷ் பண்ணிடலாம். கேட்குறேன், அடுத்த வாட்டி நாளைக்கு போகிறோம்ல கையெழுத்து போடுறதுக்கு கேட்போம். இதுதான் நடந்தது. அண்டு இதையும் பதிவு செய்கிறதுக்கான காரணம், இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குஷ்டு தூங்குறாங்கன்னா அந்த கூடுதலாக அந்த விஷயத்தில் இன்னொன்று சொன்னேன். நீங்கள் இப்படி அவர்கள் குடித்து விட்டு உறங்குகிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தையே இப்படி பேசியிருக்கிறீர்களே, அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள்னு கேட்டார். அந்த வீடியோவில் எந்த இடத்துல சார் துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் குஷ்டு தூங்குறாங்கன்ட்டு நான் எங்கே சார் சொல்லியிருக்கேன்? சொல்லலை. ஒன்று. இன்னொன்று, அந்த ஸ்கீம் பேரே பாப் அண்ட் மாம் ஸ்கீம். துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும் குடித்து விட்டு வீட்டிற்கு பணம் தரவில்லை என்பதற்காக அந்த லோனையே பெண்கள் பேரில் தான் சாங்ஷன் பண்ணோம். ஆம்பளை வேலை செஞ்சாலும் லோனு பெண்ணுக்கு தான், பேமெண்ட் பெண்ணுக்கு தான் போகும். அந்த ஸ்கீமே அப்படி. மலத்தாள்றாமா, குடிக்காமல் எப்படி மல்லுவான்? சாகலையே. இந்தியா பூரா அப்படி தான் அது. அதனால அரசும் அந்த ஸ்கீமையே பெண்ணுக்கு கொடுக்குது. அது போக ஊர் பூராக மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு குஷ்டு தூங்குறதுக்கு பெருமைப்படணும் சார், வருத்தப்படக்கூடாது என்று இதையும் சொன்னேன். அவர்களுக்கு தர்ம சங்கடம். அவங்க கமிஷனர் திட்டுறேன், சிஎம் திட்டுறேன், பதிவு செய்து கொண்டார்கள். வேறு வழியில். வீடியோ ஆன் பண்ணது அவங்க தானே, நான் பேசத்தான் செய்வேன். இந்த வீடியோலாம் பார்த்து அருணா பேசினா என்ன சொல்லுவாங்க, டேய் அண்ணன் வரணும் திட்டுது, நான் வேடிக்கை பார்த்துட்டு. பிறகு போகும்போது இங்கேருந்து செல்லும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போட்டேன். நான் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த செக்ஷனில் என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணி என்னை ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போது ஜட்ஜ் உங்களை ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதில் 2 குரூப் எங்கே இருக்குன்னு கேட்டார். உங்களால் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாதனால தான் ஜட்ஜ் ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவே நீங்கள் 2வது வீடியோ கோட் பண்ணி என்ன நீங்கள் சம்மன் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் சம்மன் பண்ணுறது நிச்சயமாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. என்னை அலைக்கழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தது செல்வ பெருந்தகை, அவர் தான் இதில் மெயின் அக்யூஸ்டு. நீங்கள் அவரோட தூண்டுதல் பேரில், அருணோட தூண்டுதலின் பேரில் தான் என்ன இன்றைக்கி விசாரணைக்கு அழைச்சிருக்கீங்கன்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அவர்கிட்ட கொடுத்துறேன். இதை வச்சுக்கங்க சார் அப்படின்னு. ஏன்னா இதையும் கொடுத்துட்டேன். அதில் கடைசியாக ஒரு வரி சேர்த்துருந்தேன். செக்ஷன் 248 என்று நினைக்கிறேன், புதிய சட்டம். பொய்யாக வழக்கு பதிவு செய்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை. இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது ஏன் சார் போட்டிங்கன்னா, சார் நான் கேஸ் போடுவேன் சார், இது மூடிட்டு இருந்த கேஸு, இது பொய் கேஸுன்னு கேஸ் போடுவேன், உங்களையும் ப்ராசிக்யூட் பண்ணுவேன். கோஷ் ஆச்சுன்னா ஒரு மேலே கேஸ் போடுவேன். ஆமாம், உங்களுக்கு சட்டம் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒருத்தரை உள்நோக்கத்தோட ஒருத்தரை ஹேரஸ் பண்ணுறதுக்காக கேஸ் போட்டிங்கன்னா ப்ராசிக்யூட் பண்ணுறது சட்டத்தில் இடாது. இது யாரும் பண்ண மாட்டாங்க. நான் விட மாட்டேன். தொல்லை விட்டா போச்சுன்னு போச்சு அப்பா போதும்னு போவாங்க. நான் விட மாட்டேன். என் மேலே கேஸு போட்டால் அத்தனை அதிகாரிகளும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும். பொய் கேஸ் தானே போட்டிங்க, ஊருக்கே தெரியும்ல, அதை நிச்சயமாக ப்ராசிக்யூட் பண்ணேன். அதுலேயும் கிரேவ் கிரைமில் இது மாதிரி பொய் வழக்கு போட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனை, அதையும் எழுதி
கொடுத்து விட்டு வந்து விட்டேன். இப்போது நம்ம போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நேற்று நம்ம சேனலில் திரு செல்வநாகரத்னம் ஐபிஎஸ் அவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் வனிதா, உங்கள் பேர் வனிதான்னு வச்சுக்கோங்க, வனிதா என்பவர் நேற்று நேர்காணல் அளித்திருந்தார். பார்த்தீங்களா அதை? வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? இதுவே ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து இந்த தவறை செஞ்சுருந்தா, ஸோ இந்த அரசு இயந்திரம் வந்து இல்லை காவல்துறையாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கும். நீங்கள் குறிப்பாக பார்த்தோன்னா காவல் அதிகாரிகள் ஒரு ராஜேஷ் தாஸ் நினைக்கிறேன், அவர் முருகன், இப்போ செல்வநாகரத்தினம், இவங்க மேலே சார்ஜ் இருக்குது, ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து வந்து ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை, அரசும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்போ நேற்று வந்து அந்த பெண்ணும் அதை தான் சொன்னாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலை, நான் வந்து எங்கே வேணால் சாட்சி சொல்கிறேன், என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் செல்வநாகரத்தினம் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை, இது நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே போயிடுமா? ஏன்னா ராஜேஷ் தாஸ் அவர்கள் ஐபிஎஸ் இருந்தார்ல, அவர் மேலேயும் வந்து லைக் அவருக்கு தண்டனை அது வரைக்கும் போயிடுச்சு, அவர் ஸ்டே வாங்கிட்டான்னு வச்சிங்க, அது கூட இங்கே நடக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதில் இருக்க அஃபென்ஸ் என்னன்றதை பார்க்குறோம். ஹேவிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அண்டர் தி ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ், லா டிஃபைன்ஸ் இட் அஸ் ரேப். திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி உறவு வைத்து கொண்டால் அது ரேப். சரி, அந்த நபருக்கு திருமணம் ஏற்கனவே ஆகியிருக்குது, ஆன பிறகும் நீங்கள் உறவு வச்சுக்கிறது உங்கள் தப்பு தானே, அவர் என்ன பண்ணுவார் என்று கேட்டால், திருமணம் விவாகரத்து ஆக போகிறது என்று தான் உரையாடலே தொடங்குது. அதை அந்த பெண்ணு நம்புது. இல்லை இது ரேப் ஆகாது என்ற முடிவை எடுக்க வேண்டியது நீதிமன்றம். அந்த முடிவை நீதிமன்றம் எடுக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? முதல்ல விசாரிக்கணும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் திரு லியோ வந்து ராஜேஷ் தாஸ் வழக்கை குறிப்பிட்டார், திரு முருகன் அவர்களோட வழக்கை குறிப்பிட்டார். ஓகேங்களா? அந்த 2 நேர்வுகளிலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து கடலூர் நீதிமன்றம் என்று நினைக்கிறேன். திரு ராஜேஷ் தாஸ் அவர்கள் விழுப்புரம் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அவருக்கு தண்டனையும் கிடைத்து விட்டது. அதுவும் வந்து அந்த மாவட்ட நீதிமன்றமே உறுதி செய்தது. திரு முருகன் அவர்கள் மீது வழக்கு சிபிசிஐடி வழக்கு விசாரணை முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்ன காரணம்? அதில் எஃப்ஐஆர் ஆச்சு, இதில் ஏன் எஃப்ஐஆர் ஆகல? இன்சிடென்ட் எங்கே சார் நடந்துச்சு? சென்னை, பல்வேறு இடங்கள். ஓகே, புகார் எஃப்ஐஆர் எடுத்துருக்க மாட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருவரும் காவல்துறை அதிகாரிகள், அவர்களால் நியாயம் தேடிக்கொள்ள முடிகிறது. இந்த பெண் எந்த அரசு பதவியிலும் இல்லாதவர், ஷீ இஸ் அ சிவிலியன். அது போல ஒரு வழக்கு, சட்டம் வந்து இதை ரேப்புன்னு சொல்லுது. சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லலை, நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, இது தெரிஞ்சு தானே தெரிந்து வைத்துக்கொண்ட உறவு வைத்துக்கொண்ட சீமான வழக்கின் புகார்தாரர் வீட்டில் போய் நோட்டீஸ் விட்றீங்க. விசாரணைக்கு ஆஜராவார்னு தெரிஞ்சும் வீட்டில் போய் நோட்டீஸ் விட்றீங்களா? விருகம்பாக்கத்துக்கு விசாரணைக்கு அழைக்கிறீங்களா? வழக்கு பதிவு செஞ்சீங்களா? அந்த நோட்டீஸ் அவர் வர்றேன்னு சொல்லிட்டாரு, சம்மன் கொடுத்து நான் வரேன்னு சொல்லிட்டாரு. வர்றேன்னு சொன்னதுக்கு பிறகு போய் வீட்டில் நோட்டீஸ் விட்றீங்க. எவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுத்தீங்க? கிட்டத்தட்ட சிமிலர் தானே இது? கிட்டத்தட்ட சிமிலர் தானேப்பா? அதில் ரேப் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதில் கேஸ் தானே ரெஜிஸ்டர் பண்ணோம். இந்த வழக்கு உள்துறை செயலாளருக்கோ அல்லது டிஜிபிக்கோ அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி விசாரணைக்கு போகிறது. நான் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் பேசிவிட்டு தான் சொல்கிறேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சிபிசிஐடி அறிக்கையை அளித்து விட்டது. அந்த பெண்ணு சொல்கிற குற்றம் பூரா நிரூபிக்கப்பட்டு விட்டது, அளித்து விட்டது. இதோட நேச்சுரல் கோர்ஸ் என்ன? எஃப்ஐஆர் தானே? ஆமாம். துறை ரீதியான நடவடிக்கை. அது என்னம்மா அது? இவர் அரசு ஊழியர், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ ஒரு சிவிலியன் பண்ணனா அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? எஃப்ஐஆர் போடுறீங்கல்ல? அதான் சார், இப்போ சிபிசிஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு டிஜிபி அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிபி அவர்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குற்ற குறிப்பான ஷோகாஸ் நோட்டீஸ், சார்ஜ் மெமோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செய்யக்கூடாதுன்னு அவர் கோர்ட்டில் ஸ்டே கேட்டிருக்காரு. கோர்ட்டில் ஸ்டே அது தடை செய்யுது. ஃபஸ்ட்டு அடிப்படையே தப்புமா. துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்கிறதே அவரை காப்பாற்றுறதுக்கு. ஒரு மெமோவோ ஒரு சஸ்பெண்டோ அதோட முடிச்சுக்கும். குட்கா வழக்கில் திரு தினகரன், ஜோஷி, நிர்மல்குமார், ஜெயக்குமார், எஸ்பி ஜெயக்குமார், இப்போ தான் ஐபிஎஸ் வாங்கினார் ஜெயக்குமார், இதை கிளியர் பண்ணிவிட்டு ஐபிஎஸ் வாங்குறாரு ஜெயக்குமார் அண்டு விமலா, 4 பேர் மேலேயும் சார்ஜ் தான் கொடுத்தாங்க. சிபிஐ விசாரணை பண்ணி எவிடன்ஸ் இருக்குது, இவங்க துட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு சிபிஐ பரிந்துரை பண்ணுது. துறை ரீதியான விசாரணை நடந்து 4 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. இதுக்கு பேர் தான் துறை ரீதியான விசாரணை. இந்த துறை ரீதியான விசாரணையிலிருந்து சம்மந்தப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு என்றே ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு 2-3 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லியோ, ஒரு எஸ்பி ஐபிஎஸ், இவர் மீதான விசாரணை அதிகாரியாக ஒரு ஐஜி நியமிப்பாங்க.
இந்த ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் இருக்காங்கல்ல, அந்த ஓய்வு பெற்ற டிஜிபி கிட்ட லியோ மீதான விசாரணை அதிகாரி எஸ்பியாக வேலை செய்திருப்பார். இவர் போய் அந்த மாட்டிக்கிட்ட அதிகாரி சார்பாக பேசுறது, பையன் பாவம், துறை ரீதியான விசாரணை என்பது இந்த சம்மந்தப்பட்டவர்களை காப்பாற்றும் ஒரு விவகாரம். அந்த குட்கா கேஸில் மாமூல் வாங்கினாங்க, தப்பிச்சிட்டாங்க, விட்டு தொலைங்க, இது சின்ன விஷயமா? அப்படிங்க கேட்டிங்களா அந்த பேட்டியில்? அந்த பேட்டியில் அந்த பெண் சொல்லாமல் விட்ட விஷயம், துப்பாக்கி எடுத்து சுற்ற வேண்டும் மிரட்டி இருக்கிறார். சுற்றும் அவனை அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன். எத்தனை அஃபென்ஸ்னு பாருங்கள். இன்னொன்று, அந்த பெண் மீது தான் தவறு, இது பாலியல் வன்புணர்வு ஆகாது என்ற முடிவை நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டும். அதற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும், வழக்கு விசாரணை நடக்க வேண்டும். அது நடந்ததா? சிபிசிஐடி ப்ரூவ்டுன்னு போட்ட பிறகு அது என்ன சார் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷனு? நான் கேட்குறேன், முதல்வர் இதில் தலையிட வேண்டுமா இல்லையா? எல்லா விஷயங்களையும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை கோப்பில் உத்தரவு போடுறதும் முதல்வர். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஆர்ஓ, டெபுட்டி கலெக்டர், இவங்களோட எல்லா விவகாரங்களையும் முதல்வர் தான் தீர்மானிக்கிறார். அந்த போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட இருக்குது. இவருக்கு சார்ஜ் கொடுக்கணுமா வேண்டாமான்றதையும் முதல்வர் தான் முடிவு பண்ணணும். வரும்போது இது என்னைய பார்த்த உடனே நீங்கள் அந்த கோப்பை பார்த்த உடனே கேட்கணுமா இல்லையா? 2 சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்ற அறிக்கை அவருக்கு வந்தாலும் தெரிந்து பரவாயில்ல, துறை ரீதியாக எடுங்க, பாவம் என்ன ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் விடு என்று முதல்வர் சொல்லியிருந்தால் அது தவறு. இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மையே தெரியாமல் அவர் இருந்தார் என்றால் அது மாபெரும் தவறு. அப்போ என்ன விதமான நிர்வாகத்தை முதல்வர் அவர்கள் செய்கிறார்? இதனால் தான் இவரை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறார்கள். ஆஃபீஸர் ஃபைல் உங்ககிட்ட வருதுமா, என்னங்க? இல்லை சார், இவங்க எப்படி சொல்லுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இல்லை சார், ஒரு செல்வன். என்ன கேஸு? இல்லை சார், ஏதோ ஒரு பொண்ணு. அப்படியா? சரி, இதில் ஓகேவா? இல்லை சார், சரி போடுங்க சார். புரியுதா உங்களுக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னு? இப்போ ஒரு லியோ கேட்டார், எப்படி சார் இது இவருக்கு மட்டும் திருச்சியில் எஸ்பி போஸ்ட் கேட்டிங்களா? செல்வநாதன் இன்ஸ்டா ஃபோட்டோ பார்த்தீங்களா? நம்ம இதில் வச்சுருந்தோம். யார் கூட இருக்காரு? உதயநிதி அவர்கள். புத்தகம் பரிசீலிக்கிறார். இதை எடுத்து அவரோட வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுப்பார். அவர் உயர் அதிகாரி, அவர் அழைக்கலான்னு பார்த்தா இது வரும் பையன்னு. நமக்கு எதுக்கு? இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை எப்படிமா நீங்கள் லாண்ட் ஆர்டர் போஸ்டிங்கில் போடுறீங்க? இவர் திருச்சியில் எஸ்பியாக இருக்கார். முசிறியில் ஒரு பள்ளியில் பாலியல் சம்பவம் நடந்துச்சு ரீசெண்டாக, ஞாபகம் இருக்கா? இவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். நான் பேட்டி பார்க்கும்போது நினச்சேன், இவரோட இன்ஸ்டா பேஜுக்கெலாம் போய் பார்த்தீங்களா? இன்ஸ்டாலே குடியிருக்கிறார், கவனித்திருக்கிறீங்களா? ஒரு கான்ஸ்டபிளோ, சப் இன்ஸ்பெக்டரோ, இன்ஸ்பெக்டர் இது மாதிரி இன்ஸ்டாவில் குடியிருந்துட்டு ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டுட்டு இருந்தா விடுவார் அவர்? சொல்லுங்கள். அப்போது ஒரு சபார்டினேட் போலீஸுக்கு பொருந்தாத ஒழுக்க விதி, நடத்தை விதி எஸ்பிக்கு பொருந்தாதா? ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இப்படி போட்டாங்கன்னா அலோ பண்ணுமாப்பா டிபார்ட்மெண்ட்டு? அலோ பண்ணாது. நான் சொல்கிறேன் பண்ணாது. அப்போ எஸ்பி மட்டும் எப்படி போடுறாங்க? இதையெல்லாம் கேட்க வேண்டியவர் காவல்துறையின் தலைமை இயக்குனராக இருக்க வேண்டிய திரு சங்கர் ஜிவால். அவரை நான் பணியாற்றிய டிஜிபி திரு அசோக்குமார் அவர்கள் சொல்லுவார், நீ செயின்ட்டா இல்லையான்றத உனக்கு பின்னாடி வரவன் முடிவு செய்வான் என்று அவர் அடிக்கடி சொல்வார். தமிழகத்தில் இருப்பதிலேயே ஒரு செயலற்ற டிஜிபி என்று பெயர் எடுத்தவர் திரு டி.கே. ராஜேந்திரன். அவர் கூட இப்படி இதை அனுமதிக்க மாட்டார். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஆனால் தன்னோட சபார்டினேட் இப்படி ஆட்டம் போடுறதா ஆஃபீஸர்ஸு, அதுவும் HOPF அனுமதிக்கவே மாட்டார். சார், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் சார். ஒருவேளை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் திரு உதயநிதி அவர்கள் ஃபோன் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சங்கர் ஜிவால் போன்றவர்கள் அந்த இடத்துல போஸ்டிங்கில் இருக்காங்களா, அவங்க எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க? நான் நடவடிக்கை எடுப்பேன். இது போன்ற விஷயத்தில் தலையிட்டீர்கள் என்றால் காவல்துறையின் ஒழுக்கம் சீர்கெடும். நான் இத்துறையின் தலைவராக இருக்கும்போது ஒழுக்கம் சீர்கெடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா என்ன மாற்றிக்கிங்க. இப்படி சொன்னால் உதயநிதி தலையிட மாட்டான். நான் சொல்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு சங்கர் ஜிவால் என்பவர் தனிநபர் அல்ல, இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் அவர். அதனால தான் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுன்றாங்க. 5 டிஜிபி இருக்காங்க. இவரை ஏன் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், காவல் படையின் தலைவர், காவல்துறை தலைமை இயக்குனர்னு இவரை ஏன் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ்ன்ற இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டு. அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு கடைநிலை காவலர் தவறு செய்தாலும் இவர் பழி சுமக்க வேண்டும். அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒழுக்கம் இப்படி சீர்குலைதே. என்ன போலீஸ் சார் நீங்கள்? இதோட ஆபத்தை திரு உதயநிதி அவர்களுக்கு திரு சங்கர் ஜிவால் அவர்கள் எடுத்து புரிய வைக்கணும் இல்லையா? அவர் புரிய வைக்கவே வேணாமா? சங்கர் ஜிவால் அவர்களாகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், எடுக்க வேண்டும். இல்லை சார், இதில் தலையிடாதீங்க அப்படின்ற. தலையிடாதீங்க என்ன, நீங்கள் இவரை விட பெருசா சார்? நீங்கள் 4 வருஷம் இருப்பீங்க, போயிடுவீங்க. இந்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் காலாகாலத்துக்கு இருக்கும். நீங்கள் இன்றைக்கி 4 வருஷத்தில் டிபார்ட்மெண்ட்டோட டிசிப்ளினை குலைச்சிட்டு போயிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்பாயில் ஆகிடும் சார். அனுமதிக்க முடியாது. என்ன மாற்றிக்கிங்க. அப்படி நின்னா உதயநிதி பயப்படுவார். நான் சொல்கிறேம்மா, உதயநிதிலாம் இதுக்கெல்லாம் தலையிட மாட்டார்மா. சார், அவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாரு,
அவரை கண்டுக்காமல் விடுங்கன்னு உதயநிதி சொல்லுவாரா? ஃபோட்டோலாம் எடுத்திருக்காருல்ல ஒரு ஏம்மா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படித்தான் இந்த அதிகாரிகள் நாடகம் ஆடுகிறார்கள். உதயநிதி துணை முதலமைச்சர் விமான நிலையம் சென்று இறங்குகிறார். இறங்கும்போது அந்த மாவட்டத்தோட எஸ்பி கையெழுத்து வாங்குறதுக்கு வர ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. கொடுப்பா அந்த வாங்கி வச்சா வச்சுக்கிறார். அவர் படிச்சு கீழ்ச்சிடுவார். அவர் வாங்கிந்தாங்க ரெண்டு கொடுத்து விட்டு போய் விடுவார். அந்த புகைப்படம் எடுக்கும்போது பின்னாடி நான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு அதிகாரி நின்று இருந்தார் பார்த்தீங்களா அந்த புகைப்படத்தில் கவனிச்சப்ப? இவங்க 2 பேரும் பேசி வச்சு நிற்பாங்க. பக்கத்தில் அங்கே திருச்சி மாநகரத்தின் காவல் ஆணையாளர் நிற்கிறார். ஒரு பெண் ஐஜி நின்று இருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம், மிஸ் காமினின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க எப்படி நின்றுருக்காங்க பாருங்க. இவர் எஸ்பி, அவர் டிஐஜி, அவங்க எப்படி நிற்கிறாங்க. இதெல்லாம் உதயநிதிக்கு நினைவில் கூட இருக்காது. 10 பேர் வந்து பரிசு கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்குமா அவருக்கு? ஏற்றுக்கிட்டு போயிடுவார். ஜிவாலுக்கு தானே தெரியணும் அது. திரு ஜிவால் அவர்களுக்கு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, தமிழகத்தின் காவல்துறையை தலைநிமிரச் செய்வதெல்லாம் விட தனது மகளை ஹீரோயினாக்குவதில் தான் அவர் அதிகம் கவனம் செலுத்துகிறார். அந்த விமர்சனங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீங்கள் இந்த வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு அது தனிப்பட்ட வரோம் நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை என்று கடந்து செல்லலாம். முதல்வர் குடும்பத்தோடு உங்கள் குடும்பம் சென்று லண்டன் 4 சீசன் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறது என்றால் இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக வச்சுருக்கீங்களா நீங்கள்? இன்னைக்கு கடலூரிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முந்திரி விவசாயிகளோட நிலத்தை பறிக்கிறார்கள், அதிகாரிகள் பறிக்கிறார்கள்னு போய் ஒரு போராட்டத்தை அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கிறார். 150 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. முந்திரிலாம் பிடுங்கி போட்டுட்டாங்க. அங்கே போய் அதுக்காக ஒரு எதிர்ப்பை காட்டும் விதமாக முந்திரி மரம் நடும் போராட்டம் நடத்தினார். அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்கப்பா. கூட்டணியில் இருக்கிறாரு. உங்களுக்கு இது நேராக முதல்வர்கிட்ட ஃபோனை எடுத்து அவரால் பேச முடியல. உங்களாலையும் என்னாலையும் பேச முடியாது. சண்முகத்தால் பேச முடியாதா? முடியும். சண்முகத்தால் பேச முடியும் சார். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிக்கு கூட்டணி கட்சி போராட்டத்தில் இதை பண்ணனா ஃபோனில் இல்லை சிஎம்கிட்ட சொல்லிட்டாருன்னா பிரச்சனை. டெல்டாக்காரன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக்கொள்ளும் ஒரு நபரின் ஆட்சியிலே விவசாயிகள் தடியடிப்படுகிறார்கள்ன்றத கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னால் இப்போ அதுவும் தேர்தல் நெருங்கிச்சு பிச்சுக்கிட்டு போனாங்கன்னா சிஎம் இதை ரசிப்பாரா? அப்போ அந்த காவல்துறை அங்கே அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா முதல்வர் மீது அச்சமில்லை, டிஜிபி மீது அச்சமில்லை தானே? நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இவர் ஏன் பொம்மை முதல்வர், இவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்று நான் சும்மா விமர்சனம் செய்யவில்லை. நேற்று கூட பேசினார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் சொல்வது, உங்களைப் போல துப்பாக்கி சூட டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நான் சொல்லலை அப்படின்னா ரைட்டு, நல்லது. பழனிசாமி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரத்தை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது தவறு. ஒரு முதலமைச்சர் அப்படி பேச இருக்கக்கூடாது, தவறு, ரைட்டு. நீங்கள் பொறுப்பான முதல்வர் இல்லையா? அவர் தான் உண்மையே தெரில அவருக்கு, டிவி பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு மக்கு, ரைட்டா? நீங்கள் அறிவாளி இல்லையா? அதை சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இதுக்கு நியாயம் தேடி தராமல் வரமாட்டேன்னு அதுக்கு அப்போது அமைத்த விசாரணை ஆணையம் பரிந்துரை அளித்ததா? அளிச்சது. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிச்சா? நீங்கள் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்காத மக்கு முதலமைச்சராக அல்லாத ஒரு அறிவாளி முதலமைச்சரான நீங்கள் அந்த ஆணையம் பரிந்துரைத்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுத்துக்க வேண்டுமா இல்லையா? உங்கள் ஆட்சியில் தானே பதவி உயர்வு கிடைச்சது. ஆமாம். அப்போ என்ன நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா இப்போ தெரியுதா? நான் இது சொல்ல என்ன இவருக்கு எதுவுமே தெரியலன்றதை நான் சொல்ல தெரியுதா? பேப்பரில் எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்னார்ல, பட்ஜெட்டு எதிர்கட்சிகள் பேப்பரெல்லாம் படிக்கணும். சொன்னாரா? சுட்ட அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. பேரை சொல்கிறேம்மா, சைலேஷ் குமார் யாதவ். திங்கட்கிழமை அன்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருகிறது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் பரிந்துரைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்த விசாரணை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது. வெள்ளிக்கிழமை ப்ரமோஷன் கொடுக்குறாங்கம்மா. அந்த ஃபைலையும் இவர் தானே கையெழுத்து போட்டார். கேட்கணுமாப்பா? யாருப்பா அது சைலேஷ் குமார் யாதவ்? சார் இந்த மாதிரி இவர் துப்பை அவன் ஃபைலை தூக்கிட்டு வர போயா சொல்லுமா இல்லையா? அதுலேயும் கையெழுத்து போட்டுருங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இது மீண்டும் மீண்டும் நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். முதல்வர் நல்லவர், தங்கமான மனதுடையவர், தயக்கமில்லாமல் சொல்கிறேன். மோசமான நிர்வாகி, அதையும் தயக்கமில்லாமல் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு பாருங்கள். நீ ஒரு முதலமைச்சர் சார், உங்களை கூட்டின்னு போய் இருட்டு கடை அல்வா கடையில் தூக்கின்னு போய் நிற்க வச்சுட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாங்க. எப்படி சார் சம்மதிக்கிறீங்க? இதுக்கு கோமாளி மாதிரி வாரம் வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க சார். இந்தியாவில் எந்த முதல்வராவது இப்படி வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களாப்பா? அட்மினிஸ்டர் பண்ணும் சார். நீங்கள் குழந்தைங்களோட செல்ஃபி எடுத்துக்கின்னு வாரம் இப்படி கால் மேலே கால் போட்டு ஒரு வீடியோ, கண்ணாடி மாத்துறது, 45 லட்சம் ஒரு வாட்ச், நம்மளை வச்சு கோமாளித்தனம் பண்ணுறாங்களேன்றது இவருக்கு புரியல, தெரியுதா? அப்போ எப்படி ஏமாத்தவங்க அந்த அதிகாரிங்க? இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் வரலாறு காணாத வகையில் 67 பேர் உயிர்கள் பலியாயின. அது மொத்தமாக நிர்வாகத்தின் காரணம். கரெக்டா? ஆமாம். கள்ளச்சாரம் குடிச்சு ஒருத்தன் சாவுறான். இவங்க எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இது கள்ளச்சாரம் இல்லைன்னு சொன்னா அந்த 7 வீட்டுக்கு அதே சாரத்தை குடிச்சு சாவுறான். கரெக்டா? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணார். எஸ்பியோட பெயர் சமை சிங் மீனா. 20 ஜூன் 2024 அன்று அந்த எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ரைட்டுங்களா? சமை சிங் மீனா. 1 ஆகஸ்ட் 2004, ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம். அந்த சமை சிங் மீனா டிசி டிராஃபிக் தாம்பரம்.
நேற்றைக்கு முன்தினமோ தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்த்திருப்பீர்கள். கள்ளச்சாராய சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களுக்கெல்லாம் மீண்டும் பணின்னு செய்தி பார்த்தீங்களா? எஸ்பிக்கு 1 மாதத்துக்குள்ளே போஸ்டிங் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டருங்களுக்கு மட்டும் ஏன் 1 வருஷம் கழிச்சு போஸ்டிங் கொடுக்குறீங்க? கவனிச்சிங்களா? இந்த சமயசிங் மீனாவை சஸ்பெண்ட் பண்ணுற உத்தரவில் யார் கையெழுத்து போட்டது? முதலமைச்சர். 1 மாதம் கழித்து இவருக்கு டிசி டிராஃபிக்கா அப்பாயின்மெண்ட் போடுற ஃபைலில் யார் கையெழுத்து போட்டது? முதலமைச்சர். அப்போ 1 மாதத்துக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கையெழுத்து வாங்கும்போது சமயசிங் மீனா பேரை பார்த்துட்டு முதல்வர் கேட்டிருக்கணுமா வேணாமாப்பா? இப்போ தானே அவர் சஸ்பெண்ட் பண்ணேன், என்ன மேட்ரு இது சார்? இந்த கலாச்சாரம் அவரை போய் தூக்கிட்டு வர சொல்லுமா நம்ம? நீங்கள் சார் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்களாங்க சார் பொதுவாக எல்லா முதலமைச்சர்களும்? ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய போலீஸுகள் இருப்பாங்க. ஸோ அந்த பேர்களெல்லாம் ஞாபகம் வச்சே சமயசிங் மீனா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னீங்களே இந்த தூத்துக்குடியில் சுட்டவர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பொதுவாக ஃபேர் கொஸ்டின் நீங்கள் கேட்குறது அருமையான கொஸ்டின். 130 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இது மீனான்றது ஏதோ நடிகை பேர் மாதிரி இருக்குது. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? இதற்குத்தானே உளவுத்துறை இருக்கிறது. அவங்க சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் முதல்வர் அவருக்கு பதவி கொடுக்கலான்னு சொன்னாலும் உளவுத்துறை சார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதில் உளவுத்துறை தான் நைஸாக தூக்கி பேப்பர் வைக்கிறது. இப்போ இவர் எப்படி வழி நடத்தாங்க தெரியுதா சார்? ஒன்று சார், இது என்ன ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்காது. ஆனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஞாபகம் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க படித்து பார்ப்பாங்க. திரு கருணாநிதிக்கு நினைவு இருக்கும், ஷார்ப்பு இருந்தால். திரு பழனிசாமிக்கு ஓரளவுக்கு நினைவு இருக்கும். அவருக்கு தெரியாது, இந்த எல்லா அதிகாரிகளோட பேரும் தெரியாது. ஆனால் அவருக்கு இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் மணியானவர்கள். அவரை வச்சு வியாபாரம் பார்க்குற அதிகாரிகள் இல்லை. பேரை சொல்கிறேன், 2 பேர், சத்தியமூர்த்தி, ஈஸ்வரமூர்த்தி, 2 பேர் இருந்தார்கள், மணியான அதிகாரிகள். இந்த தப்பு நடக்காமல் அவங்களே பார்த்துப்பாங்க. அவர் வந்து சார் இவர் போஸ்டிங் போடலான்னு சொன்னாலும் சார் அப்பானால் கெடுத்துருவாங்க, விற்றுருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் போடுறீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்டை விற்றுருவாங்க. இல்லைங்க அந்த மந்திரி கேட்குறா சார், போடக்கூடாது சார், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சார். ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி இந்த வியாபாரம்லாம் பண்ணியிருக்காங்கன்ற அந்த டேட்டில் கொடுத்துருவாங்க. அதை மீறி போட்டுக்கிறதுனா போட்டுக்கணும்னு இவர் தூக்கிட்டு பாப்பா நான் பேசிக்கிறேன் மந்திரிட்டன்றுவார். அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சமயசிங் மீனாக்கு 1 மாதத்தில் போஸ்டிங் கொடுத்தாங்களா? உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதா? ஆமாம். அப்போது உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு இந்த எஸ்பிக்கு கொடுத்த போஸ்டிங் ஒரு முக்கியமான காரணம். என்னாச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சார் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் இன்னும் சஸ்பென்ஷன் இருக்காங்க. சரி, எஸ்பிக்கு ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க? அப்போது இங்கே விசாரணை நியாயமாக நடைபெறாது. இதனால் நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம். உச்சநீதிமன்றம் போய் என்னாச்சு, சிபிஐ தொடரட்டும் அப்படின்ட்டாங்க. இப்போ இது எவ்வளவு ஆபத்து நிர்வாகத்துக்குன்றது புரியுது அவங்க 2 பேருக்கும். நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விரிவாக பேசணும் நம்ம. அந்த நெல்லை ஜாகிர் ஹுசேன் இல்லைங்களா, ஒரு சிஎம்முக்கு கோவம் இருக்கணுமா இல்லையா? யார் அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியா? எப்படி முட்டு கொடுத்து பேசினார் பார்த்தீங்களா? எடப்பாடி அழகாக சொன்னார், குற்றவாளி கைது செய்யப்படுறான்னு சொன்னா அப்புறம் கொலை பண்ண குற்றவாளி கைது தான் செய்வாங்க. தடுக்கிறதுக்கு என்ன பண்ண நீ கேட்டாரா? குற்றவாளியா அப்புறம் கொலை பண்ணா குற்றவாளி கைது செய்ய தான் செய்வாங்க. தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? அப்படியே காவல்துறை எழுதி வைக்கிறத படிக்கிறாரா? நான் மீண்டும் மீண்டும் இவருக்கு எதுவுமே தெரியவில்லைன்றதை நான் சொல்கிறேன். சென்னையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சே கொண்டாங்க. ஆமாம், லாக்அப் டெத்து, கஸ்டோல் டெத்து. ஷபீரும் நானும் தான் பேசுகிறோம். அந்த முதல் நாள் இவரே அசம்பிளியில் பேசுகிறார். அதை அங்கே முட்டு சேர்ந்து கூட்டு போனது ஜீவால். முதல் நாள் இவரே சட்டப்பேரவையில் சொல்கிறார், அது காவல் நிலையத்தில் நடந்த லாக்அப் மரணம் அல்ல, அவர் வாந்தி எடுத்தார், மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது அப்படின்னு அசம்பிளியில் இவரே பேசுகிறார். போஸ்ட்மார்ட்டம் போது பாடி உடம்பு பூரா காயம். நடந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே இவரே அசம்பிளியில் பேசுகிறார், உடம்பில் 16 இடங்களில் காயம். இது போன்ற தவறுகளை இந்த அரசு ஒருபோதும் பொறுத்திருக்காது. என்ன அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சிட்டு என்று நீங்கள் அன்னைக்கு ஜிவால தலைகீழாக தொங்க விட்டுருந்தீங்கன்னா இந்த தவறுகள் இன்று நடக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுது. ஒரு கமிஷனரு டிஜிபியை அசம்பிளியில் பொய் சொல்ல வைக்கிறத விட படுபாதக பாவம் எதுவுமே இருக்க முடியாது. நீ ஒரு சிஎம் உங்களோட ஹோம் மினிஸ்டர் கொண்டு போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டேன்னா நீ இந்த போஸ்ட்டுக்கு லாயில்ல. அவரை தூக்கி நீங்கள் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஆகிறீங்கன்னா இவரோட நிர்வாகத்திறன் புரிகிறதா? ஏன் வேறு ஆப்ஷன் இல்லையா உங்களுக்கு? வேறு ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, திரு ஜிவால் அவர்களுக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் இருந்ததல்லவா? இவரே நீங்கள் போடுறீங்கன்னா
இப்போ புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கோவம் வரணுமா வேணாமாம்மா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு? சார் நான் ஒரு இதுக்காக தான் கேட்டேன், முதலமைச்சருக்கு எல்லார் பேரையும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான எனக்கு சரியான கேள்வி. அதுல இன்றைக்கு இப்ப நம்ம தொடர்ந்து நியூஸ்களை பார்த்துக்கிட்டே வரதுனால ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் கூட இப்ப எல்லாரோட பேரும் தெரியும் அவங்களுக்கு ஆக்சுவலா, ஏன்னா தொடர்ந்து அவங்க அதை கவனிச்சுட்டு வராங்க. மாலதி, எல்லா பேரும் தெரிந்திருக்க நியாயமில்லை மாலதி. கள்ளக்குறிச்சியில் எஸ்பியாக இருந்தது சமய் சிங் மீனா என்பது உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். 67 பேரை சாக விட்டுட்டு என் கவர்மெண்ட் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவன். ஜெயலலிதாட்ட ஒரு சமீபத்தில் ஒரு முன்னாள் டிஜிபியை பார்க்கும்போது சொன்னாங்க, ஒரு அதிகாரிக்காக ஒரு பரிந்து போடுறமா பாவமா சொல்றாரு அப்படின்னு பேனாவை எடுத்து ஒரு 10 பேர் போட்டுட்டு கடைசி அந்த போஸ்டிங்கை எழுதுறாரு. எழுதின உடனே அவர் பேரை நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார், நான் ட்ரை பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டேன், உங்கள் விருப்பம் அப்படின்ன உடனே ஜெயலலிதா அதை ரவுண்டு பண்ணி நான் கவர்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இங்கே போஸ்டிங் கிடையாதுன்னு ரவுண்ட் பண்ணுறாங்க. போதுமா? நீங்கள் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கல. 1 மாதம் தானேமா ஆச்சு கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்தது. நீங்கள் தானேமா சஸ்பென்ஷனில் கையெழுத்து போடுறீங்க. சமய் சிங் மீனான்றது ரமேஷ் சுரேஷ் மாதிரி காமன் பேரும் கிடையாதுமா. இப்போ எதுக்கு என்னையா இப்போ தானே பார்த்தேன், இந்த பாருமா 20 ஜூன் 2024 சமய் சிங் மீனா சஸ்பெண்டடுமா. 1 ஆகஸ்ட் 2024 போஸ்டடஸ் டிசி டிராஃபிக்குமா. 40 நாள் கூட ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் எதுக்குமா அந்த வேலைக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க சொல்லுங்கள். அதான் சார், இப்போ திரு பழனிசாமி அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணம்னா இது எல்லாத்தையுமே செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பொதுப்பணித்துறை அந்த மாதிரியான விவகாரங்கள்ல இருந்தாரு. ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர் கூடவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த விவகாரங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இதுல இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கும்போது கூட எனக்கு தெரியாது. பட் டெய்லி நியூஸ் படிக்க படிக்க என்னாலே உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுது, இதெல்லாம் சார் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் ஏன் திரும்ப திரும்ப ரொம்ப ஃப்ரெஷரா இருக்கவங்க இன்னைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரா வரும் பொழுது ஏன் அவர் விமர்சனத்துக்குள்ளாகிறாருன்னா சிறு வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் முதலமைச்சர் அவர்கள் அப்படி இல்லை, சொல்ல முடியாது. இது மாலதி புரிந்து கொள்ளுங்கள், இது 8 கோடி மக்களின் தலையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த அதிகாரிங்க எப்படி ஏமாத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு போடுறாருன்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். நான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க துறையோட மானிய கோரிக்கை நடக்கும்போது, சார் 4 நாளைக்கு நாங்கள் செக்ரட்டரியேட்டை விட்டு வீட்டுக்கு போக மாட்டோம், அம்மா எதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது, எல்லா கேள்விக்கும் பதிலை நாங்கள் வச்சுருப்போம், அதை மீறி தப்பு கண்டுபிடிச்சி அம்மா திட்டுவாங்க. இது போன்ற எந்த தயாரிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடுவதில்லை. இன்னொன்று, நான் தான் ஆஃபீஸர், நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ரைட்டா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு தெரியும், ஓகேவா? குத்து மதிப்பாக போன வாரம் போட்டதே திருப்பி அப்படியே டைப் அடித்து கொண்டு உங்கள்கிட்ட வைப்பேன். நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்கு சார், ஓகே அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டுறீங்க. நீங்கள் ஏங்க இது என்ன போன வாட்டி கூட அடிச்சது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன அப்படியே என்ன பேஜ் பை பேஜ் வெர்பாட்டியமாக இருக்கேன், யோ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்பீங்கன்ற பயம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எப்படி தயாரிப்போட வருவேன்? நீங்கள் படிக்கவே மாட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் எப்படி வருவேன்? இன்னொன்று, இயல்பிலேயே அந்த அதிகாரிகளுக்கு ஆணவம் இருக்கும். சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டு வராங்கல்ல, நீலாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிவிங்க, நான் இங்கே பர்மனெண்ட்டு, இந்த எண்ணம் எல்லா அதிகாரிகிட்டையும் இருக்கும், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அழகாக முட்டு சந்து கூட்டு போயிடாங்க. சமய் சிங் மீனாக்கு எப்படி வாங்கினாங்க தெரியுதா? சைலேஷ்குமார் யாதவுக்கு எப்படி ப்ரொமோஷன் வாங்கினாங்க? யார் சார் ரெஃபர் பண்ணுவான்? யார்? உளவுத்துறை செந்தில்வேலை சிஎம். சரி, ஒரு செந்தில்வேலை பண்ணுறாரு சிஎம் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி உதயசந்திரன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உதயசந்திரன், முருகானந்தம் தலைமைச் செயலாளர், உமாநாத், செந்தில்வேலை, துணை முதல்வர் தினேஷ், இங்கே எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை போய் முதல்வர் காதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் தினேஷ். இவர்கள் பிடிக்குள், புரியுதா? இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கம்மா. செல்வநாகரத்தினம் போல் 100 அதிகாரிங்க இருக்கான். செல்வநாகரத்தை அப்படியே தொடக்கூடாத ஒரு ஆளெல்லாம் இல்லை, கரெக்டுங்களா? செல்வநாகரத்தினத்தை சஸ்பெண்ட் பண்ணான்னா பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உண்மையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய முதல்வர்னா நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். மக்களோட நன்மதிப்பு முக்கியமாக, இந்த 4 அதிகாரிங்க முக்கியமாக? சொல்லுங்கள். ஒரு பொலிட்டிஷியன் எப்படி திங்க் பண்ணணும்? ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும், பப்ளிக் பர்செப்ஷன் தானே முக்கியம். செல்வநாகரத்தை 2 வருஷம் கழிச்சு கூட வேலை கொடுத்துக்கோ, கொடுக்காதன்றேன். ஆனால் பப்ளிக்கு சார் நேற்று வீடியோவில் கூட போட்டிருந்தாங்க சார், செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கம்மா, தெரியுமா? ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த சார்ஜ் மெமோ கையெழுத்து போட்டும் போதே முதல்வருக்கு தெரியும். அதுக்கு பிறகு செல்வநாகரன்றதுக்கு போஸ்டிங்கு ட்ரைனிங்லேருந்து போஸ்டிங் டிசி ட்ரிப்ளிகன்.
அந்த பொண்ணு இன்டர்வியூவில் சொல்லியிருந்துச்சு. செல்வநாகரத்துக்கு மொதல் போஸ்டிங்கே டிசி ட்ரிப்ளிகேன், 4 அல்லது 10 நாள் இருக்கும். 10 நாளில் டிசி சென்ட் தாமஸ் மவுண்ட், அதற்கு பிறகு எஸ்பி ட்ரிச்சி. ஒரு 20 நாட்களுக்குள் ஒரே செல்வநாகரத்துக்கு 3 போஸ்டிங் எதுக்கியா போடுறீங்கன்றது குறைஞ்சது முதல்வர் கேட்கணுமா இல்லையா? மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட வருது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கான்வாய் வெளியில் வருது. ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி போயஸ் கார்டனில் எப்போ பாரு ரிப்போர்ட்டருங்க அங்கேயே இருக்கணும். ஏன்னா எப்போ அந்த அம்மா பேசுவாங்கன்னு தெரியாது, பேசுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு டியூட்டி நீங்கள் வாசலில் இருக்கணும். அதான் டிமாண்ட் அவங்களுக்கு. டிமாண்டு. நான் இப்போ அப்படி இல்லை, வாரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அது என்னன்னா, ஏன் வந்து அங்கே பைக் போடுவாங்கன்னா, இன்று ஜெயலலிதா டெல்லி கிளம்புகிறார், ஜெயலலிதா கொடநாடு கிளம்புகிறார்னா வண்டி அங்கேருந்து கான்வாய் வெளியில் வருது. அப்போது டெல்லிக்கு போகிறாங்கன்னா, டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அஜெண்டா செட் பண்ணோம். வந்துட்டு டப்புன்னு காரை இறக்கி ஏதாவது ஒரு 2 பைட்டு டெல்லி எங்களை மதிக்கிறது இல்லைன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு போவோம். இது நேஷனல் நியூஸு, அதனால காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பயாவது ஒரு டைம் தான் அந்த மாதிரி பேசுவாங்க. வாரம் பேசினா மரியாதை இல்லை, அது எழுதி வச்சதை பார்த்து பேசினா. ஆமாம். இது போல் ஒரு நாள் வந்து மைக்கை போடும்போது அங்கே வந்து ஒரு ஆங்கில செய்தித்தாளின் செய்தியாளர், நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் இருக்கும், செய்தியாளர் கூட சிஎம் கான்வாய் பக்கத்திலே போலீஸ் ஓடுவாங்கல்ல, அதில் ஒருத்தன் அந்த ஒரு பெண் ரிப்போர்ட்டரை மொலஸ்ட் பண்ணிடும். அந்த பிள்ளை பயந்துட்டு, கூட இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருது, பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க, பண்ணது போலீஸு, என்னன்றது தெரியல. அது பொண்ணு அவங்க கூட இருக்கவங்கிட்ட அழுது, எங்கே போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்கள், இருட்டு யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. இதுக்குள்ளே இந்த நியூஸ் கஷ்டம் ஜெயலலிதா காதுக்கு போயிடுது. அந்த டீமில் அன்றைக்கி டியூட்டியில் இருந்தது 28 பேரோ 30 பேரோ, 30 பேரும் 30 மாவட்டங்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் தான் பண்ணது, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சதானே ஜெயிலுக்கு போயிருப்பான் அவன். கண்டுபிடிக்க முடியல. 30 பேரும் 30 இடங்கள். ஷி வாஸ் ஸோ சென்சிட்டிவ். அந்த ஜேர்னலிஸ்ட்டு ஜெயலலிதா இறந்த போது அதை நினைவு கூர்ந்திருந்தார் என்று எனக்கு நினைவு. ஷி வாஸ் ஸோ சென்சிட்டிவ். ஏன்னா ஷி grew up in மூவி இண்டஸ்ட்ரி. அங்கே பெண்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பது அவருக்கு, செல்வி ஜெயலலிதா அவர்களும் நன்றாக தெரியும். அதனால் மெர்சிலஸ், பெண்கள் தொடர்பான குற்றங்களில் மெர்சிலஸ். இப்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண்ணை இப்படி செய்திருக்கிறார். இன்னொன்று, இது ஊரு புறா நாரிச்சு இந்த கேஸு. அவருக்கு மீண்டும் மீண்டும் போஸ்டிங்கில் கையெழுத்து போடுறீங்கன்னா இவருக்கு எதுவுமே தெரியலன்றது தெரியுதா? இப்படி எதுவுமே தெரியாத ஒரு முதல்வரை சுற்றி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எவ்வளவு வசதி. இந்த 4 வருடங்களாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியுதா? கொஞ்சம் நல்லா நீங்கள், நான் சொல்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ரீதிங்க் பண்ணி பாருங்கள். முதல் முறை செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தவுடன் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குமாப்பா? நடந்திருக்கு. அதான் 20 வருஷமா இல்லைன்னு சொல்றீங்க. 20 வருஷமா இல்லைம்மா, 2001க்கு பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகளே. அப்ப அந்த டைம்லலாம் முதலமைச்சரா இருந்தவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க? அதை தாண்டி உங்களுக்கு லைக் டாஸ்மாக்லேருந்து சேல் ஆகணும் அப்படி ஒரு கண்ணோட்டமும் இருந்தது. பட் செல்வி ஜெயலலிதா அவளுக்கு வந்து லைக் இந்த மாதிரி இறந்துடக்கூடாது, அவங்க வந்து அதை பர்சனல் டேமேஜாக பார்த்தாங்க. அது அந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா நேஷனல் லெவலில் வந்து பெரிய விஷயமா ஊதப்படும். இன்னொன்று சார், கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் சாகுறாரு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் டெத்துக்கு வரவங்க எல்லாருமே குடிச்சிட்டு சாகுறாங்கன்றது பர்சனலாக மனசாட்சின்னு ஒன்று வேணாமாங்க சார்? நான் எதுக்கு சார் முதலமைச்சராக அங்கே போய் உட்காரணும்? ஏன்னா எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனால் இன்னொரு சாய்ஸ் சொல்கிறேன், முதலமைச்சரோட இன்னொரு சாய்ஸ். இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஒட்டி தான் ஏடிஜி எலண்ட் ஆர்டர் சேஞ்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஆமாம். இந்த கடைசி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2001 கடலூரில் நடந்தது தான் மிகப்பெரிய கள்ளச்சாராய சாவு. அப்போ ஒரு 50 to 60. அந்த கள்ளச்சாராய சம்பவம் நடந்தபோது கடலூரின் எஸ்பியாக இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் பீரியடில் தான் இது நடக்குது. அவர் தூக்கி வந்து மீண்டும் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக போடுறீங்கன்னா, அவர் ஒழுங்காக வேலை செய்யலன்னு தானே உளவுத்துறையிலேருந்து அவரை மாற்றி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போட்டிங்க. திருப்பி அவரை கொண்டு வந்து லேண்ட் ஆர்டரில் போட்டிங்கன்னா எதுக்கு சார் மாற்றுறீங்க? தெரியுதா உங்களுக்கு? உளவுத்துறையில் அவர் ஏதோ தவறு, அதுக்காக தூக்கி ஹெட் குவார்ட்டர்ஸ் போட்டிங்க. அப்போது உளவுத்துறைக்கு லாய்க்கு இல்லாத ஆள் லேண்ட் ஆர்டருக்கு லாய்க்கா? அப்போ லேண்ட் ஆர்டருக்கு லாய்க்குன்னா அப்போவே லேண்ட் ஆர்டரில் போட வேண்டியது தானே? சாய்ஸே எப்படி தப்புன்றது தெரியுதா? இதனால் தான்மா இவர் பொம்மை முதல்வர். இப்படி எதுவுமே தெரியாத பொம்மை முதல்வரால் தமிழகத்துக்கு எவ்வளோ ஆபத்துன்றதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறத முடிச்சிடுறேன். நான் சொல்கிறத நீங்கள் எளிதாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது போல் நீங்கள் மரக்காணம் செங்கல்பட்டு கள்ளச்சாராய சாவுகளில் உறுதியாக நடவடிக்கை இருந்தால் 66 பேர் உயிரோடு இருந்திருப்பாம்மா. நான் தைரியமாக சொல்கிறேன்.
4 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சீனியர் லெவல் டிஐஜி லெவல் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனேன்னா அப்போது ப்ரொஹிபிஷனோட ஏடிஜிபியாக இருந்தவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் மகேஷ்குமார் அகர்வால். அப்போ வந்து அதில் அந்த அந்த கள்ளச்சாராயத்துக்கென்று இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவுக்கு எஸ்பியாக இருந்த திரு எஸ்ஆர் செந்தில்குமார் நினைக்கிறேன், அவரை கூட சஸ்பெண்ட் பண்ணல நான் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? பண்ணல. கள்ளக்குறிச்சி சாவு நடந்த பிறகு தான் செந்தில்குமார் சஸ்பெண்ட் ஆகிறாரு. இல்லை, ஆக்சுவலாக அங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணி ஏதோ வருமானம் வரும் அது ஒரு இதுக்கோ மாத்திரதான் நீங்கள் சொன்னீங்க, சரியா தெரியல. சஸ்பெண்டே பண்ணலை. கடலூர் அந்த மரக்காணம் வர கடலூர் எஸ்பி ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொஹிபிஷனோட இன்டெலிஜென்ஸுக்குன்னு இருக்கிற சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்கும், எஸ்ஆர் செந்தில்குமார். அவரை அப்போ சஸ்பெண்டே பண்ணல, அவரோட டைரக்ட் பொறுப்பு அது. சஸ்பெண்ட் பண்ணாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. செய்தித்தாள் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போது நீங்கள் ஒரு 4 அதிகாரி அன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகாரி உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பயம் வருமா? ஒரு சாவு நடந்த உடனே அது கள்ளச்சாரமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாமல் ஒரு கலெக்டர் சொல்லுவாரா? அது கள்ளச்சாரை மரணம் அல்ல, அது வேறு மரணம்னு சொல்லுவாரா? அவர் சொன்னதுனால தானே கலெக்டரே சொல்லிட்டாரியா ஊத்து நின்று வாங்கி குடிச்சான். ஆமாம். அப்போ அப்படி சொன்ன கலெக்டர் நீ சஸ்பெண்ட் பண்ணிருமா இல்லையா? இப்போ தெரியுது ஐஏஎஸ் லாபி முதல்வராக சொல்லணும், யோ என்ன அந்த கலெக்டரால் தான் எவ்வளோ பிரச்சனை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லணும். இது உளவுத்துறை சொல்லியிருக்கணும். இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு கலெக்டரை காப்பாற்றணும், ஐஏஎஸ்ல ஒரு காப்பாற்றணும். புரியுதாப்போ இந்த லாபி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு? இவர் காப்பாற்றிடலாம். தினேஷ் நான் பார்த்துக்கிறேன் சார். இல்லை ஐஏஎஸ் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐஏஎஸ் அதிகாரிலாம் கோவப்பட்டுருவாங்க. ஒரு நல்ல லீடர் என்ன சொன்னால் கோவப்பட்டு சொல்லு, இப்படி தானே சொல்லணும். இவர் கோவப்பட்டுருவாங்களா? வேண்டாம். இப்போதான் சொன்னீங்க ஜெயலலிதா வாங்கி ரவுண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜி சொன்னார், அதுக்கப்புறம் அந்த பேரே நான் எடுத்துன்னு போலப்பா. ஏன் சார் என்ன மாற்றிடுவாங்கப்பா? அவர் பேர் எழுதி ரவுண்டு போட்டுருவாங்க. கலைஞர் ஜெயலலிதாக்கெல்லாம் நேம்ஸே தெரியும். இப்போ ஒருவேளை சசிகலா அவர்கள் இருந்தா கூட அவங்களாம் இதுலலாம் கொஞ்சம் கரெக்டாக கிளியராக இருப்பாங்களே சார். விஷயம் சொல்கிறேன். தேபேந்திரநாத் சாரங்கி என்று நினைவு, ஷீலா பிரியா ஜெயலலிதாவோட செக்ரட்டரி. மதுரையில் பிஆர்பி கிரானைட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சசிகலா பிஆர்பி கிரானைட்ஸுக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. பிஆர்பி கிரானைட்ஸ் அது சம்மந்தமாக தான் ஏதோ ஒரு கமிட்டி, ககன்தீப் சிங் பேடி கமிட்டி, ஏதோ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சகாயம் தலைமையில் போட்டாங்க. சகாயம், யுவர் ரைட். சுடுகாட்டில் இரவெல்லாம் படுத்து கிடந்து யுவர் ரைட். நடவடிக்கை எடுக்கணும் முடிவு பண்ணிடுறாங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லும்போது சசிகலா சீஃப் செக்ரட்டரி செட்டிங் பண்ணிடுது. சீஃப் செக்ரட்டரி செட்டிங் பண்ண உடனே இது எப்படி நடவடிக்கை எடுக்குன்னு டிஸ்கஷன் பண்ணும்போது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார், மேடம் உடனடியாக எடுத்தோன்னா கிரானைட்டு கஷ்டம், கட்டுமானம் நின்றுன்னு உருட்டுறாரு அவர். மேடம் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி யூ ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட், ஷீலா கம் சொல்லி தேபேந்திரநாத்துக்கு பதிலாக புதிய தலைமைச் செயலாளர் கூட இருந்த ஆபீசர் சொல்றது, ஷீலா கம். இப்போ எவனுக்காவது பேசுறதுக்கு தைரியம் வருமா? 66 பேரை கொண்டுட்டு ஜாலியாக இருக்காங்களே, நீ அவனுக்கு போஸ்டிங் கொடுக்குறிய? இந்த மாதிரி தெரியுது சசிகலா செட்டி. அவர் சொன்னார், ஷீலா கம். புது சீஃப் செக்ரட்டரியா? சீஃப் செக்ரட்டரிலாம் பலமுறை மாற்றவங்க பார்த்துருக்கியா? அவ்வளோதான், மாறிட்டே இருக்கும். அமைச்சரும் மாறுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்கு தெரியுது. ஒரு முடிவு எடுத்து நான் பண்ணுறேன்னா இவர் பேசுகிறாருன்னா இவர் யார் சொல்லி பேசுகிறான்றது நமக்கு தெரியும். இந்த நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் இருந்தால் மாநிலம் எவ்வளோ சஃபர் ஆகுதுன்னு தெரியுதா? தினேஷ், முருகானந்தம், உமாநாத், செந்தில்வேலன், அருண், உதயச்சந்திரன், அறுவர் கூட்டணி, இவர்கள்தான் தமிழக அரசு. இந்த அறுவரை மீறி துணை முதல்வர் கூட உள்ளே நுழைய முடியாது. துணை முதல்வருக்கு ஏதாவது வேண்டும் என்றால் இந்த அறுவர் கூட்டணியிடம் பிச்சை எடுக்க வேண்டும். சார் இப்போது தமிழகத்தில் பெண்களுக்கு அநீதி நடக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்னா அது முதலமைச்சரால் தான் முடியும். நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலோ லியோ நினச்சாலோ அது முடியாது. இதே மாதிரி இந்த கள்ளச்சாராய சாவுகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு தேவை. அவர் இப்படி திறனற்று போய் இருக்கும்போது இந்த ஆஃபீஸர்கள் தான் வந்து முதலமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு தான் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். சார் பார்த்து பண்ணுங்க சார். அவங்களுக்கு மனசாட்சி இருக்காதாங்க சார்? இதெல்லாம் இந்த உயிர் பலிகள் எல்லாம் பார்க்கும்போது அதிகாரிக்கு இதனால என்னம்மா பிரச்சனை இருக்கு சார்? மனசாட்சின்னு ஒண்ணு சார். உயிர் பலி முக்கியமா, உங்க ஐஏஎஸ்ங்களுடைய வாழ்க்கை முக்கியமா? மனசாட்சி இருந்தா உங்க மேல கேஸ் போடுறாங்க, அப்படி யோசிங்க. ஆன்சரியம் நான் அதுக்குள்ள கூட போலப்பா. மனசாட்சி இருந்துச்சுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு பதிலாக நாம முடிவெடுக்கிறோன்றதுக்கு மனசாட்சி குத்தாதா? நாம முதல்வருக்கு ஓட்டு போட்டோமா, உதயச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டோமா? குத்தணுமா இல்லையா மனசாட்சி?
பெத்த புள்ள சொல்கிறத கேட்காம நாம் வீட்டோ பண்ணுறோமேன்றது மனசாட்சி குத்த வேணாம். உதயநிதி ஒருத்தருக்கு இங்கே போஸ்டிங் போடுங்க ரெக்கமெண்ட் பண்ணானா இவருக்கு அந்த அதிகாரியை பிடிக்காது. அவர் இது சொல்கிறாரு, பையன் கேட்குறான் போடுங்களேன்னு. சார் அவரை போட்டால் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும் சார். சொல்கிறீங்களா? அப்போ மனசாட்சி குத்துலையா? இப்போ நான் சொன்னேனே இவ்வளோ போஸ்டிங்கு, இந்த போஸ்டிங் போடும்போது மனசாட்சி குத்துலையா உங்களுக்கு? இவர்கள் மனசாட்சியை விற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரிகளுக்கு மனசாட்சி கிடையாது. சுயநலத்தை தவிர இவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்று, நாளைக்கு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு நிற்கணுன்ற நெருக்கடி இருந்தால் தானே அதிகாரி பயப்படுவான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே ஐயான்னு போய் முதல்ல நிற்பாங்களா மாட்டாங்களா? ஓகே வச்சிருந்தீங்க. 2016 காலையில் தேர்தல் முடிவுகள் வருகிறது. மணி ஒரு 12 இருக்கும். சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறேன். போயஸ் கார்டன்லேருந்து பேரிகேட் எல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கோபாலபுரத்தில் இறக்கிட்டாங்க. மதியம் 1:30 மணிக்கு மேலே திருப்பி மாறிச்சு. ஏடிஎம்கே மறைச்சா ஞாபகம் இருக்கா? எல்லா பேரிகேடையும் வண்டியில் ஏற்றி திருப்பி ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போய் இறக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் சிஸ்டம். மோடி கூட வாழ்த்து சொன்னாரு, அதுதானே சார்? இதுதான் சிஸ்டம். ஆமாம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அரசு அலுவலகங்களில் வந்து இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்காருன்னா அடுத்தது ஜெயலலிதா ஆகுறாங்கன்னா குச்சமே படாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ஜெயலலிதா சட்டமா எப்படிமா எதிர்கட்சி தலைவரோட ஃபோட்டோ வைப்பீங்க நீங்க? அதை கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? கவர்மெண்ட் ஆபீஸ். அப்படி டக்குன்னு வந்து அவங்க சைடுல திரும்பிடுவாங்க. யார் முதலமைச்சராக இருக்காங்க? தட் இஸ் தி சிஸ்டம். இப்போ எத்தனை அதிகாரிகள் எடப்பாடியிடம் தூது விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஸ்டாலினுக்கு தெரியாது. அருண் தூதுவில் சேலத்துக்கு ஃப்ளைட்டில் போகும்போது இதுதான் சிஸ்டம். இதை இவர் நம்புறாரு. கட்சிக்காரனை கூட நம்புறதில்ல. அதாம்மா வேதனை. கூடவே உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க துரைமுருகனை நம்பல, பொன்முடியை நம்பல. துரைமுருகன் உயிரை கொடுப்பாரா? உயிரை கொடுப்பாரு, உயிரை எடுப்பார். சொல்ற கட்சிக்காரன் இல்லையாப்பா? கட்சிக்காக வேலை செய்யறாங்க. அது போதும் இல்ல. கட்சி நல்லா இருக்கணும். நாளைக்கு போராட்டம் கூட யார் வந்து நிப்பா? உதயச்சந்திரனா? கட்சிக்காரங்க. பொதுச் செயலாளர் சார் அவரு துரைமுருகன். பொன்முடியால ஒரு போஸ்டிங் வாங்க முடியாது சார். பொன்முடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு மன வருத்தம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஃபாரஸ்ட் செக்ரட்டரி யாரையுமே மதிக்காது. மந்திரியை மாற்றோம். இன்னொரு உதாரணம் இதோட சொல்லி முடிச்சிடறேன் நான். தியாகராஜனோட திறமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிதி பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஒரு டேப்பில் ஏதோ பேசிட்டார். ஒரு நல்ல அரசியல்வாதி கூப்பிட்டு வான் பண்ணின் மேலே எங்கேயாவது பேசுனா அவள் தான் ஒழுங்காக போய் வேலைப்பார். வான் பண்ணி தானே அவர் கேட்டு அவர் தான் மணி வீடியோலாம் போட்டார். ஞாபகம் இருக்கா? முடிஞ்சு போச்சா? உதயச்சந்திரனுக்கு ஃபினான்ஸுக்கு போகணும். நான் ஃபினான்ஸுக்கு போகணுன்னா பிடிஆர்கிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அது கதை? தெரியாது. நான் ஃபினான்ஸுக்கு போகிறேன். நான் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக போகணுன்னா தியாகராஜன் கீழே நான் வேலை செய்ய மாட்டேன். தங்கம் தென்னரசு அவருன்னா ஓகே. பாருங்கள், சிஎம் நிலைமை பாருங்கள். தென்னரசுனா ஓகே. செக்ரட்டரி சூஸ் பண்ணுறாரு. பிடிஆர் வந்து சொல்ற பேச்ச கேட்க மாட்டாரு. அவரு முடிவு அதிகாரிகளை விரட்டுற ஒரே அமைச்சர் பிடிஆர். நேருவே இறங்கிட்டாரு. சார் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சார்ன்ற லெவலுக்கு வந்துட்டார். நீ பார்த்துருக்கியா? ஒரு குமரகுருப்பன் ஐஏஎஸ் எல்லாம் இந்த பாலம் விரைவில் திறக்கப்படும் போட்டு ஒரு பார்த்துருக்கியா ட்விட்டரில்? புதுசா? ஆமா ஆமா, நீங்க கூட நான் கூட நீ யாரு போடுறதுக்கு? நேரு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்கேன்ல. நீ யாரு? துறை மந்திரி தானே சொல்லணும். இன்னும் உனக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கிறதால நீ சொல்லுவியா இந்த பாலம் அடுத்த வாரம் திறக்கும், அங்கே வந்து புதுசாக குப்பை வரும் நிலையம் திறக்கிறான்ட்டு? நீ யாருப்பா? அப்போ எங்கிருந்து அதிகாரிகள் இந்த துணிச்சல் வருகிறது? புரியுதா? அதுவும் நேரு எப்படி திட்டுவார்? காது கருகிற அளவுக்கு திட்டுவார் தெரியுமா? அந்த நேருவோட துறையில் இருந்துக்கிட்டு நீ இந்த வேலையை பார்க்குறேன்னா நேருவோட உங்களுக்கு அதிகாரம். கரெக்டா? எப்படி மந்திரியை பார்த்து பயப்படுவான் அதிகாரி? மந்திரிங்க அதிகாரி பார்த்து பயப்படுறாங்கன்னா இவன் கையெழுத்து போட்டால் தான் நம்ம ஏதோ 4 காசு அடிக்க முடியும். இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. பார்த்து போட்டு கொடுப்பா. இது எவ்வளவு ஆபத்து என்பதை நிர்வாகத்தில் உள்ளவர் குறிப்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து பொம்மை முதல்வர்னு எனக்கு வந்து அவரை பிடிக்கல. எனக்கு அவர் பிடிக்கும், நல்ல மனுஷன். செயலற்று இருக்கிறார் என்பதுதான் எனது சிக்கல், கோபம். அதனால்தான் நான் பொம்மை முதல்வர் என்று சொல்கிறேன். அந்த பொம்மைக்கான சாவியை வைத்திருப்பவர்கள் இந்த அறுவற்படை. இது 8 கோடி மக்கள் கொண்ட மாநிலத்துக்கு நல்லதல்ல. எனக்கு வேறு எந்த கிரீவன்ஸும் கிடையாது. சம்மந்தம் இல்லாத இந்த அதிகாரிங்க 8 கோடி மக்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடாது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். மீண்டும் பேசுவோம் அரசு ரத்தில். ரொம்ப நன்றி உங்க. இன்னைக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் பேசுறதுக்கான காரணம் 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போய் டயர்டாக இருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு இது போடுறதுக்கே 10:30 ஆகிடும். நிறைய பேச சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு விரிவாக பேசுகிறோம். அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பேசி இன்றைக்கி முடிச்சிடலாம். நன்றி. நன்றி சார்.